சுடலையோடு சாமத்துறை சுடலையோடு சத்ராரி மண்டலோடு அம்மையான உமையவள் உமையவளும் தாராட்டி தாயமோர் அவளோ உத்திரமோதி சுடலை மாடு உத்திரமோதி சுடலை மாடு படுத்த பிள்ளை செல்ல பிள்ளை சுடலை ஐயா படுத்த பிள்ளை செல்ல பிள்ளை சுடலை ஐயா சுடலே ஐயா இறப்பனோடை மாயாண்டி இறப்பனோட மாயாண்டி படுத்த பிள்ளை ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ரகசியம் பேசினானே அப்பனான இந்த ஈகன் மகனான சுடலை மகளான மாயாண்டி சுடலை சாமாரி சாமம் கரிகாம வேலை ஒன்பது ஊரடங்கும் ஒரு சாமரேரம் ஒரு சாம வேலை காத்தடித்தால் இளையாடாறு காவு கொள்ளுகிற வேலை காவு கொள்ளுகிற வேலை நெஞ்சு சென்றால் எந்தருக்கு நடிச்சாம வேலை நடுசாம வேலை வருகிறா வருகிறா யார் வருகிறா அந்த இறப்பனுடைய வருகிறார் இறப்பனுடைய மாயாண்டி இறப்பனோட மாயாண்டி சுடலையா அவன் தொட்டில் வீட்டு கேடிறங்கி செல்ல பிள்ளை சுடலையா வீட்டு கீழே செல்ல பிள்ளை சுடலையா சாமாரி சாமம் போல கரிசாம வேலையே சதி சாம வேலையே காத்தடித்த இளையாடாரி காவு கொள்ளுற நாளையே காத்தடித்த இளையாடாரி காவு கொள்ள வேலையே வெள்ள நல்ல குதிரையே வெள்ள நல்ல குதிரையே மாறான இறப்ப முறையா வருகிறாய் இறப்பனோட சுடலை இறப்பனோட மாயாண்டி சுடலை எங்கே வருகிறான் மையானம் வருகின்றான் மையான எப்படி வருகிறாள் அவன் தலையில் ஒரு
பரப்பு சூழ எருவடிக்கு சுத்தி வர்ற மண் போட்டு சுத்தி வர மண் போட்டு கட்டையில பிடித்து சும்மா கத கத கதான்னு வேகுது இல்லையா என்று வேகுது அல்லவா ராஜாக்கள் 7 பூரம் திருத்தி போடுறான் 7 பூரம் துருத்தி போடுகிறான் சந்தன கட்டையிலே சவமிருந்து வேகிறது பூபரசம் கட்டையில் பிணமிருந்து வேகிறது பிணமிருந்து வேகிறது கொண்டையில் பிடித்தத்தி கொழுந்து வெட்டி எறிகிறது மண்டையில் பிடித்தத்தி மானம் ஒட்டு முகையெழும்ப மானம் ஒட்டு முகையெழும்ப அந்த மாயாண்டு இறப்பனோட சுடலை வருகிறான் அந்த மையான சுடுகாடு மையான சுடுகாடு எப்படி வருகிறான் ஆடப்பண்ணம் கொளுத்தி அதர் வேட்டை ஆடி வாரா அதர் வேட்டை ஆடி வருகிறான் பூன போல பழங்களாயன் சுடல புலி பாய்ச்சல் பாயிறான் இறப்பனோட புலி பாய்ச்சல் பாயுகிறான் யார போல அலறுகிறான் இறப்பனுடைய இறப்பனுடைய மையானம் புறப்பட்டு ஓடி வருகிறான் மையானம் புறப்பட்டு வருகிறான் அவன் வளர்ந்திருந்து இடத்த வாரா இடத்த வாரா இடத்த வாரா இடத்திருந்து சுடலே வளர்ந்த வாரா இடத்த வாரா அவன் பிச்சி வீட்டு திங்கிறான பேய்களுக்கு விருந்தளிக்க அச்சி பீச்சு திங்கிறான பேய்களுக்கு விருந்தளிக்க ஆயாரியில ஒரு வீணம்மா அவளது கையில் ஒரு வீணம்மா ஆயாரியில ஒரு வீணாமா அவளது கையில் ஒரு வீணாமா ஓடாரியில போட்ட மாலை தொங்கு மாலை போடுவார ஓடாரியில போட்ட மாலை போடுவார ஆயாரியில கடித்த வீணா வாய்வடிய ஊன்வடிய ஆயாரியில ஒரு வீணாமா வான்வடிய ஊர்வடிய ஓடாரியில போட்ட மாலை சொல்ல பிள்ளை சுடல மாட ஓடாரியில போட்ட மாலை செல்ல பிள்ளை சுடலை மையாரோ வேட்டையாடி வேட்டையாடி இறப்பனுடையா மையாரோ வேட்டையாடி 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 இறப்பனுடைய சுடலை வாரா மையா ஐயாரத்திலே வேட்டையாடினான் சுடலை மையான கொள்ளையிட்டால் கொள்ளையிட்டு விடையபடி தொட்டிலே வந்து மின்படுத்த பிள்ளை போல மின்படுத்த பிள்ளை போல அப்படியே தொட்டில போய் படுத்துக்கிட்டார் அப்படியே தொட்டில மின்படுத்த பிள்ளை மாதிரி ஏற்பனோட படுத்துட்டான் ஆகா அம்மா கருக்கல்ல போட்டு அழகா நித்திரை செய்துகிட்டு இருக்காளே அழகாக நித்திரை பண்ணினாலே விடிய வரைக்கும் தூங்கிட்டாரிடம் மக்கு பயவுள்ள மண்ணு மாறி தூங்குதுன்னு நினைச்சிருவாளே மண்ணு மாறி தூங்குதுன்னு எண்ணிருவாள வயிறு பகித்த பிள்ளை போல வயிறு படித்த பிள்ளை போல இறப்பன் இறப்பரோடைய மாயாண்டி சுடலை சுடலை அப்படியே விம்மி விம்மி அழுகிறா விம்மி விம்மி அழுகிறா ஆகா அம்மை உமையவள் ஆகானவர் பிள்ளை வயிறு பகித்து அழுகிறானே ஆளாளி போடுறானே அப்படின்னு தொட்டில நீக்கி குழந்தைய தூக்க வாரா குழந்தைய தூக்க வாரா அப்படி குழந்தை தூக்க வருகின்ற போது இதுக்கு முன்னால பிள்ளைய தூக்க வந்தான பிச்சிப்பு வாட அப்படி கப கபனு மணக்கும் கம 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 கமனு மணக்கும் அந்த என்னப்பா வாட அடிக்கிறது என்ன என்ன வாட ஜன்னல வாட ஜவ்வாது வாட பிட வாட அடிக்கி பிள்ளை மேல ஆமா அடிக்கும்ல ஆமா இதுக்கு முன்னபடி தொட்டில நீக்கும் போது மல்லிகைப்பூ வாட சந்தன வாட ஜவ்வாது வாட அடிக்கும் சரி ஆனா மையானத்துக்கு போன பிள்ளை மேல என்ன வாட அடிக்கும் என்ன வாட அடிக்கும் அது உனக்கு தானே தெரியும் எனக்கு தெரியலையே ஒரே சவ செடி பிண செடி தார் மாற அடிக்கு நாத்தம் பொறுக்க முடியல பிள்ளை பக்கத்துல போக முடியல தொட்டில நீக்க முடியல நீக்க முடியாதுல்ல ஆமா சவ செடி பிண செடியில அடிக்கு ஆமா ஆமா ஆகாய என்ன பிள்ளையாக தெரியவில்லையே இது குழந்தையாக தெரியவில்லையே இவரை பிள்ளையாக தெரியலை பிடந்தின்னியாக தெரிகிறான் பிள்ளைய வச்சிருந்தா கைலாசத்திலே பணத்தை சாப்பிட்டானே கைலாசத்தையே காலி பண்ணிடுவானே நம்ம 2 பேரையும் முதல்ல இவன் ஜாலிய முடிச்சிருவான் நம்ம 2 பேரையும் முத ஜாலிய முடிப்பான் இவன் ஆகவே ஆகாது இந்த புள்ள நம்ம கைலாசத்துக்கு இவன் ஆகவே ஆகாது என்ற அம்மையான பார்வதி தரையிலே ஒடும்பொரு பகவான் ஓடி வந்து என் மகனை மாயாண்டி சுடலை அந்த இறப்பனுடைய மாயாண்டி சுடலை இறப்பனுடைய மாமிசத்தை கலந்து நான் மாணிக்க கைலாசத்தை
காட்டுக்கு நீ ஆகாதுடா. இந்த வெள்ளியங்கிரி மாமலைக்கு ஆகாதப்பா. இல்ல நீ பூலோகம் தாண்டா போகணும். இனி நீ கைலாசத்தை விட்டு பூலோகம் தாண்டா போகணும். அப்பா அப்பா பூலோகம் போகணும்னா பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், போக சொல்வது ஒரு இடம். நான் பிறந்தது ஒரு இடம், போக சொல்வது ஒரு இடம். இந்த கைலாசத்துல பிறந்ததுக்கு எனக்கு அடையாளம் வேணும். என்ன அடையாளம் வேணும்? அம்மா இன்னார் புள்ளன்னு வேணும்ல. அம்மா பேரு சொல்லணும்ல. கைலாசத்திலே நிலையம் கேட்கிறான். என்ன நிலையம் கேட்கிறான்? என்ன நிலையம் கேட்கிறான்? குடை விழா கேட்கிறான். என்ன கூட கேட்கான்? அம்மா கோதண்ட பில்லு வளைக்கணும், கொலுமேளம் தட்டணும், சரி என் கதையை பாடணும், சரி நான் இருந்து இறப்பனுடைய கேட்கணுங்க. இறப்பனுமாய் இலைக்கு ஒரு சின்ன விடத்தை வைத்து வச்சரிசி ஆரம் வங்கி சைவ படப்பு போடுதான். சைவ படப்பு ஏத்துக்கிடுமா? கத்திரிக்காய் குழம்பு எங்க அறுத்த பாண்டி இறப்பனுடையானுக்கு பிடிக்குமா? கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காது. அவன் மட்டன் அடிப்பானே. அப்பா இது எனக்கு பீடமே பிடிக்கல. முதல்ல இருப்பு சாணமே பிடிலப்பா. என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன வேணும்? இறப்பனோட மாயாண்டி உனக்கு என்ன வேணும்? வீட வேணும், ஏணி வைத்து மாலை சாத்தி கும்பகலச ஏற வேணும், குச்சி மாலை ஆற வேணும், கருப்பு கொண்டு முகம் கொடுக்கணும், கண்மூக்கு செவி கொடுக்கணும். கருப்பு முகத்துல எப்படி இருப்ப? இறப்பனோட மாயாண்டி அப்படியே கட்டு கட்டு கட்டுன்னு நிப்பான். அப்படி இறப்பனோட மாயாண்டி கிடுகிடு அப்படியே கட்டு கட்டுன்னு நிப்பான். சந்தன முகத்துல ஐயா சாந்தமா தான் இருப்பேன், ராஜ தோரணையில இருப்பேன். ஆமா. ஆனா மாலை சாத்தும் போது மின்னின்று பாரம் சாத்த கூடாது, பின்னின்று முன் சாத்தன மாலை. பின் நின்று மின் சாத்தன மாலை. ஆமா ஆமா. நெஞ்சு பாதத்துக்கு நேரம் பாதம் இருக்க இருக்க கூடாது, பின்னால நிக்கணும், மின் சாத்தனம். அப்பனால இறப்பனுடைய என் தம்பி இருக்கானே முன்னா சட்டியில சோறு வைக்கிறேன் அவனுக்கு. சட்டி சோறு எனக்கு எழுத்தால போடு பீடத்தை. அவனுக்கு எழுத்தால பீடத்தை போடு, சட்டியில சாதத்தை வை. ஆமா. தேங்காபல படப்பு என் மாறு வரைக்கும் நிக்கணுங்க. மாறு வரைக்கும் நிக்கணுங்க. இந்த ஒரு தேங்காய் 4 பழத்தெல்லாம் அங்க வச்சுக்கோ. ஆமா அது அங்க வச்சுக்கோ. ஆமா மார்பு வரைக்கும் நிக்கணும். மார்பு உலகத்துல எத்தனை கனி இருக்கோ அத்தனை கனியை முன்னால வந்துடணும். ஆமா மலையில உள்ள கனிகள் பூராமே அம்மா படப்புல வந்து இருக்கணும். என்ன கேட்கிறான்? இறப்பனோட மாயாண்டி குடலை இறப்பனோட மாயாண்டி ஆண்டவனிடம் என்ன கேட்கிறான்? எனக்கு 7 நிலைய வேணும், ஏமசாம ஒட்டு வேணும், 6 நிலைய வேணும், அத்தசாம ஒட்டு வேணும், அத்தசாம ஒட்டு வேணும். காரானை ஒரு பரணே, கரும்பண்டி ஒரு பரணே, ஒரு பரணே, கரும்பண்டி ஒரு பரணே, சூலாடி ஒரு பரணே, சோழு பன்றி ஒரு பரணே, சூலாடி ஒரு பரணே, சோழு பன்றி ஒரு பரணே, வெள்ளு மாறி ஒரு பரணே, துவள கொட்டி ஒரு பரணே. கடைசி பரண் இருக்கு பாரு. கடைசி பரண் இருக்கு பாரு. அதுல நரபலி ஒண்ணு கொடுக்கணும். நரச்ச தலை யாரும் கிடையாது. நரச்ச தலைய கேட்கல. அப்ப என்ன கேட்கான்? நரபலினா மனிதனை பலி கேட்கான். மனிதனை உயிரோடு பலி கேட்கான். ஒரு கோட்டி அரிசி வாங்கி ஒரு படப்பா ஏத்திரு. ஒரு கோட்டை கொட்டாரம் சம்பா. ஏன் 5020 ஆவாதா? ஆடுதர் ஆகாதா? பொன்னி ஆவாரா? அது ஆகாதுமா. ஏன் ஆகாது? இது பூரா கொட்டாரம் சம்பா அரிசி. ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். அரித்தறிய 6 கோழி. 6 கோழி. எழுத்தறிய 7 கிடா. 7 கடா. கடா இல்ல கிடாய். கிடாய். கருங்கிடா, கரும்பண்டி, சூலாடு, சூலு பண்டி, துள்ளு மாதிரி துவடங்குட்டி. துள்ளு மாதிரி துவையா குட்டி. துவையா குட்டியில துவள குட்டி. துவள குட்டி. மாயாண்டி கேட்காம பாரு. எல்லாம் கேட்கறதெல்லாம் நரபலி மட்டும் தர முடியாது. உயிரோட நரபலி மட்டும் கேட்காதப்பா என் மகனே. கைலாசத்தில் ஒரு நரபலி தந்து விட்டால் பூலோக மக்கள் வருஷம் ஒரு கொடை கொடுப்பார்கள். வருஷம் ஒரு நரபலி கொடுக்க முடியுமா? வருஷத்துக்கு ஒரு கொடை கொடுப்பாங்களா? நரபலி தர முடியுமா ஐயா? அந்த பலி மட்டும் கேளாத நான் தரமாட்டேன். நான் தர மாட்டப்பா. அப்பா அந்த பலி வாங்காவிட்ட அந்த மாயாய் உடல் நான் செல்ல மாட்டப்பா. நான் கைலாசத்தை விட்டு போக மாட்டப்பா. ஆண்டவனுக்கு கண்ணீர் பெறுகிறது. கண்ணீர் பெறுகிறது. கன்னிமார்கள் 2 பேர்கள் நடனமாடினாள். ஆண்டவன் கண்ணீர் வெந்தானது பூமியிலே விழுந்தது. அந்த பூமியிலே விழுந்தது. ஆண்டவன் அதை பெருவிரல் கொண்டு தோண்டினான். தோண்டினான். அதிலே ஒரு மகன் பிறக்கிறான். அதிலே ஒரு மகன் எப்படி பிறக்கிறான்? ஒரு கையிலே மணிமகனும் ஒரு கையிலே பேய்முகம். பேய்முகத்தை கண்ட இறப்பனுடைய மாயாண்டி சுடலை. இறப்பனுடைய மாயாண்டி சுடலையா. பேய்முகத்தை கண்டவோடு
கண்ணீர் விந்தலை பிறந்ததினால் இவன் கனியா பிள்ளை. கனியா பிள்ளை. பூமையை கிளறி பிறந்ததினால் கனியா பிள்ளை. கினியா பிள்ளை. மகடத்தோடு பிறந்தனால் மகடக்கார பிள்ளை என்று பட்டம். மகடக்கார பிள்ளை என்று பட்டம். என்னப்பா கேட்ட? நீ நரபலி கேட்டல்ல. இந்த மகன் உனக்கு நரபலி ரத்தவாட தருவான். நரபலி ரத்தவாடை தருவான். கைவெட்டு நாக்கு வெட்டு கடியா பிள்ளை ரத்தம் கொடுப்பான். கேட்ட ரத்தத்தை தருவான்பா. ஆண்டவன் ஈகன் மகனான மாடனான இருப்பனுடைய குடலை இருப்பனுட மாயா சுடலை வையான திரளையோ மணிமகளிடம் பட்ட அப்பா அப்பா ஆலயத்துல போட்ட படப்ப பூரா என் பிள்ளைகள் தான் சாப்பிடுது. காலையில மக்கள் தான் சாப்பிடுதாங்க. எனக்கு ஒரு உருண்டை சோறு வேணுப்பா. உனக்கு ஒரு உருண்டை சாதம் எப்படிப்பா வேணும்? கருஞ்சாவல் ரத்தம் கரும்பண்டையின் ரத்தம் கருங்கடாயின் ரத்தம் மகன் விடுகிறாமார் கனியா பிள்ளை. கனியா பிள்ளை ரத்தமும் சோறுமாக கலந்து மண் ஒல்ல முடியல வைக்கணும். வைக்கணும். யார் மேல் மனம் கொண்டு வாரண அவன் பின்னும் அவன் பின்னும் என் மகன் எனக்காக பிறந்தான என் தெய்வ கனியா பிள்ளை. தெய்வ கனியா பிள்ளை அவன் முன்னும் மார்பிலை வேஷிட்டு நீ மையான கரை கொண்டு வரணும். நீ மையான கரைக்கு கொண்டு வரணும்ப்பா. மையானத்திலே மாயாண்டி எல்லாம் குலுங்காம நிற்பேன். எல்லாம் குலுங்காம நிற்பேன். என்னை என் பிள்ளை சொல்லி கூப்பிடுவான். என் மகன் என்னை சொல்லி அழைப்பான். ஏய் வேகனுக்கு ராசாடி வேறு பெற்ற ஏய் பேத்தேவார பேத்தேவார இந்தாபடி இந்தாபடி வாங்குவேனா வாங்குவேனா என்னொரு அழல் கொடுப்பேன். அலறு கொடுப்பேன். இறப்பனுடைய வாங்க மாட்டேன். இந்த இறப்பனோட மாயாண்டி வாங்க மாட்டேன். 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள இருக்கணும். 1 மணிக்குள்ள இருக்கணும். ஆமா நேரம் தவறக்கூடாது. தவறுனால் சாரத்தை மோரையில எரிஞ்சிருவேன். ஆமா 12 மணியில இருந்து 1 மணிக்குள்ள அந்த ஒரு உருண்டை சாதத்தை எனக்கு மையான கரையில கொடுக்கணும். இறப்பனுடைய மாயாண்டி கேட்கிறான் சுடலை. சுடலை என்ன கேட்கிறான்? ஏய் மாயாண்டி வேகனுக்கு ராகாடி என் பேரு பெற்றவனே பேத்தாவாத பேத்தேவாத இந்தாபடி இந்தாபடி அறிவோ மச்சா அறிவோ நமச்சா அப்படியே மண் ஒல்ல முடிய ஆகாயத்துல வாங்கி செல்வேன். அப்படியே ஆகாய மார்க்கமாக வாங்கி செல்வோம். அதான் மையானத்துல தெரல கொடுக்காங்க. ஆமா மையானத்துல தெரல கொடுக்காங்கல்ல. நீ பாத்திருக்கியா? ஆமா கரெக்டா 12 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. 12 மணி 12 மணி 1 மணிக்குள்ள கொடுத்துருவாங்க. ஆமா அங்க மையானத்துல ஆமா நாக்கு வெட்டு கை வெட்டு சரி ஒரு உருண்டை சாதத்தை அப்படியே காவு கொடுப்பாங்க. தெய்வ கனியா பிள்ளைக்கு நிக்கட்டா நின்னுப்பா போகட்டா நின்னு. ஏய் வட்டி வந்திருக்கடா முதல் வரல. வட்டியை தான் வாங்கி தந்திருக்கப்பா முதல் வாங்கிட்ட இருக்கு. இதே மாதிரி அடுத்த வருஷத்தை வட்டியை வாங்கி தந்துரு அப்படின்னு சொல்லிடுவான். அதான் கொடை ஏத்துக்கிட்டோம்னு அங்கேயே சொல்லிடுவானே. அந்த தெய்வ கனியா பிள்ளைக்கு தான் தெரியும். ஆமா என் இறப்போருடைய மாயாண்டி ஈகன் மகரான சுடலை மகனான மாயாண்டி சுடல் ஐயா மையான திரளையோடு மணிமகிடம் தட்டி மாடன் பூசையோடு மாமிகத்தை கலந்ததினால் அம்மா என வேண்டான்னு சொல்லிட்டாப்பா. ஆமா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாளப்பா. ஒரு தாய் வேணும். எனக்கு ஒரு தாய் வேணும் அல்லவா. பிரம்மன் பீடத்தில் ஆண்டவன் பிரம்பு கொண்டு தட்ட பிரம்பு கொண்டு தட்ட பிரம்பிலே ஒரு பெண் பிறக்கிறாள். பிரம்மன் பீடத்திலே ஒரு பெண் பிறக்கிறாள். ஒரு பெண் பிறக்கிறாள். பிரம்பில் பிறந்தவள் பிரம்மு பிரம்மன் பீடத்தில் பிறந்தவள் பேச்சு பிரமராட்சுடை. பேச்சு பிரமராஜுட ஆண்டவனார ஈசன் மகனான மாயாண்டி சுடலை மகனாண்டி சுடல் ஐயா இறப்போரோட உடலுங்க ஐயா மனப்பேச்சு மலை பேச்சு குச்சி விட்டு பாப்பாத்து யார் வருகிறாயனப்பன் இல்லை வனவேற்றியோடு இறப்பனோட சுடலையோடு இறப்பனோட மாயாண்டி சுடலையோடு ஐயனுக்கு ஐயனுக்கு ஐயன் ஐயன்
வாங்கினான். அதிக கோடி வரத்தை வாங்கினான். கொல்லவரம் வெல்லவரம் கொடுக்கு வரம் அளிக்கு வரம். கொடுக்கு வரம் அளிக்கு வரம். தீராத நோய்கள் எல்லாம் திருநீற்றாது இருக்கு வரம். திருநீற்றால் தீர்க்கும் வரம். வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு ஆண்டவரான ஈசன் மகனாக பெற்ற மாயாண்டி இறப்பனோட சுடலை இறப்பனோட சுடலை மாயாண்டி பேச்சு மகனை என் பேறு பெற்றும் பேசும் தெய்வமாக பேசும் தெய்வமாக வடநாடு வேகும் பிள்ளாய் வாய்த்த பிள்ளை கருப்பசாமி வாய்த்த பிள்ளை கருப்பசுவாமி கீழ்நாடு வேகும் பிள்ளாய் கிருவையுள்ள இருளப்பனை இருளப்பனே மேலாடு வேகும் பிள்ளாய் வேறு வெட்ட சடாமணி சடாமணி தென்னாடு புறப்படுதப்பா தென்னாடு புறப்படுறப்பா தென்னாடு புறப்பட்டு வருகிறேன் என் செல்ல பிள்ளை மாயாண்டி ரப்பன் இறப்பரோடு உடலை மாடரோடு இறப்பனோட உடலை மாடரோடு தாயாருக்கு தண்டையில் தனக்கு வெள்ள குதிரைகளோடு குதிரைகளோடு இறப்பன் இறப்பனுடைய மாயாண்டு 21 வந்திக்கார எஜமானிக்கு அதிகாரி 1008 தேவரைக்கு அடங்காத தேவரை அடங்காத தேவரை பேய்களுக்கு ராஜாலியன் வேறு பெற்ற இறப்பனுடைய மாயாண்டி இறப்பனோட மாயாண்டி சுடலையே வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு வரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டு அவன் கைராகாசம் மல்லை காடம் அப்பரான சுடலை அப்பரான இறப்பனோட மாயாண்டி சுடலை இறப்பனுடைய மாயாண்டி மக்கத்தின் பள்ளிவாசலோட அல்லாவிற்கு வருவோடு கந்தூரி நடத்துவார்கள். வருஷத்துக்கு ஒரு கந்தூரி நடத்துவாங்க. கந்தூரி நடத்தி சந்தன கூடியெடுத்து சந்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே சந்தியில வீதியிலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆடாளி ஓடுறா அட்டாதுட்டி பண்றாப்பா. ஆடாளி பாடுதா அட்டாதுட்டி பண்ணுதா. இறப்பனோட மாயாண்டி மாயாண்டி இறப்பனோட சுடலப்பாவே ஆடாளி போடுதான் அட்டாதுட்டி பண்ணுதான் சேட்டை பண்ணுதான் வாரவங்களை போறவங்களை காலை பிடிச்சு முறிக்கான். இறப்பனோட சொல்லியப்பா மாயாண்டி எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லை சில்லாவிலை பாளையாங்கோட்டை தாலுகாவிலை நெல்லை சில்லாவிலை பாளையாங்கோட்டை தாலுகாவிலை பாளையாங்கோட்டை தாலுகாவில் நத்தன் என்று அழைக்கக்கூடிய கீழ நத்தமாகிய மேலூர் நரையங்குறுப்புமான நகர் மேலூர் நரையங்குறுப்பு மேலூர். அப்பா பொல்லாரவ மையானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கான் இறப்பனுடைய மையானத்து முன்னால அமர்ந்து கொண்டு இருக்கான் அந்த இறப்பனோட கூப்பிட்டா ஓடி வருவான். கூப்பிட்டால் ஓடி வருவான். என் குடிகொண்ட தேவரை தேவதை அழைச்சால் ஓடி வருவான். இன்னலை தீப்பா இறப்பனுடைய மாயாண்டி விரல் நீட்ட விரல் அன்னே போவான். நீ விரல் நீட்ட முடியுமாங்க? அப்பேற்பட்ட இறப்பனோட மாயாண்டி பொல்லாரவன் ஆத்தாங்கர ஓரத்துல இருக்க அடங்காதவன். ஆமா தாமிரவரணி நதிக்கர ஓரம் மையானத்து முன்னால இருக்கான். ஆமா என்னம்பா கூப்பிட்டா என்னடா யாருடா இந்த நேரத்துல அப்படின்னு கேட்கக்கூடிய மாயாண்டி. அப்பேற்பட்ட என் பொல்லார இறப்பனுடைய மாயாண்டி மக்கத்தின் நிலைய வாங்கி மைதினாண்டவன் பள்ளி வாசலை இறப்பனான இறப்பனுடைய மாயாண்டி சுடலை இறப்பனோட மாயாண்டி சுடலை சுடலை ஐயன் காவமலையிலே வந்து மலையிலே வந்து பேட்டிப்பாறை மேலே நின்று பார்வையிட்டான் கீழ்த்திசையை பார்வை விடுகிறான். அப்படி 4 திசையும் சுற்றி பார்க்க 4 திசையும் சுத்தி பார்க்க என் ஆதனை இறப்பனோடைய மாயாண்டியுடைய கண்களுக்கு அந்த மாயாண்டி கண்களுக்கு கண்டான் கீழ்த்திசையை கண்டான் கீழ்த்திசையை. எந்த இடையை பார்க்கிறான் இந்த மாடான் குடலை அப்பன் இறப்பனோட மாயாண்டி
கரையிலே குடியிருக்கிறாள் குமரி பகவதி. குமரி பகவதி அந்த வாசலை கண்டான் இந்த இறப்பனோட சுடலை. அந்த இறப்பனோட மாயாண்டி சுடலை அந்த இடம் போக வேணும். போக வேணும். இன்று பகவதியை பார்க்கணும். நம்ம தாயார் பகவதியை பார்க்கணும். வெள்ள குதிரை ஐயா இறப்பனோட அப்படி ஜல் ஜல் ஜல்னு வாரான். அப்படியே வெள்ள குதிரையில ஜாம் ஜாம்னு வருகிறான். வருகிற போது சித்திரை மாதம் 7ஆம் திருவிழா நடந்து அம்மை பகவதி ஆளுக்கு சப்பரம் பவனி வருகிறது. அப்படியே பச்சை சாத்தி பவனி வருகிறது. 7ஆம் திருவிழா நடக்கு நடக்கு. அப்படி ஏறிட்டு பார்க்க சிங்க கொடி பறக்க கண்டான். சிங்க கொடி பறக்க கண்டான். தாயாருடைய சப்பரம். நம்ம தாயாருடைய சப்பரம். சப்பரத்து முன்னாலே இந்த வேட்சி மகனான இந்த சுடலை வேட்சி மகனான மாயாண்டி சுடலை என்ன அதிகாரம் அட்டா சுட்டி காண்பிக்கிறா. என்ன அதிகாரம் பண்ணுகிறா. அவன் பேரத்தை அழைக்கிறான். ஆதாளி போடுவான். அட்டா தொட்டி பண்ணுதான். யாருமே அவனை பார்க்கல. யாருமே கவனிக்கல. மலையாளம் என்றால் பெரிய நாடு பெரிய நகரம் பெரிய தேசம் என்று சொல்வார்களே. பெரிய நகரம் பெரிய தேசம் என்று சொல்வார்களே. இந்த நாட்டில் இவ்வளவு நேரம் ஆதாளி போட்டிருக்க அட்டா தொட்டி பேருக்கு ஒருவராவது யாருன்னு கேட்கலையே. நம்மள வந்ததுல இருந்து சேட்டம் பண்ணிருக்கோம். ஆதாளி போடுறோம். அட்டா தொட்டி பண்ணுதான். யாரு இவருன்னு கூட கேட்கலையே. சரி அம்மா நேர்ல போயிடணும். தாயாருடைய நேர்ல போகணும். பகவரியா திருவிழாக்களை முடித்து விட்டு அசந்து தூங்குறா. அசந்து தூங்குகிறா. இறப்பனான இந்த இறப்பனோட மாயாண்டி சுடலை. இறப்பனோட மாயாண்டி சுடலை சாமாரி சாமம் நடிகாம வேலை உண்டு தன்னு ஊரடங்கும் ஒரு சாம நேரம். ஒரு சாம வேலை வருகிறா இந்த இறப்பனோட மாயாண்டி. இறப்பனோட மாயாண்டி எப்படி வருகிறாள். 5 நல்ல வயது சென்றான். ஆமா அந்த அறியாரே உள்ள போல மாயாண்டி இறப்பனோட சுடல ஐயா பட்டரல்ல மலரை அவன் அடைத்திருக்கும் அடகதவா. யாரு யாரு இறப்பருடைய இறப்பனோட மாயாண்டி அடைத்திருக்கும் அடகதவை அழக சுடலை தட்டுகிறான். கண்முடித்தாள் பகவதி. அத்த ஜாமம் போல அடைச்சிருக்காள். அடகதவை தட்டுறான். கண்முடித்தா. யாரடவா யாரடா இந்த நேரம். இந்த நேரத்தில் வந்து அடகதவை தட்டக்கூடியவன். நடு ஜாமத்துல வந்து அடைச்சிருக்க அடகதவை தட்டினது யாரு. அப்படியே கதவை தாழ்ந்திருந்தால் அம்மை பகவதி வெளியிலே வருகிறாள். பகவதி வெளியே வந்து பார்க்கிறா. இறப்பனுடைய மாயாண்டி 5 வயது குழந்தை போல அறியாறு பிள்ளை போல பறக்க பறக்க முழிக்கா. சின்னஞ்சிறு பிள்ளை போல் நிக்கிறான். திருவிழாவில காணாத பிள்ளை திருட்டு மொழி முழிக்கும் பாரு. அப்படிலாம் முழிக்காந்த இறப்பனோடைய. அவன் இறப்படலாம் அப்படித்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா கவக்கண் போட்டுல முழிப்பான். அவன் மையானத்துக்கு போகும்போது மட்டும்தான் கவக்கண் போடுவான். ஆமா 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 அந்த மொழியெல்லாம் முழிக்காரு. அந்த இறப்பனோடைய பையன் சின்ன பையனா இருக்க சத்தம் பருங்கத்தமா இருந்தது. அடி டாம் டாம்னு இருந்தது. பகவரியால் கோபம் கொண்டு கேட்கிறாள். பகவரியால் அப்படி இறப்பனோட மாயாண்டி என்று அறியாதபடி. இறப்பனோட மாயாண்டு அறியாதபடி. யாரோட வாசிறு பையன்
இவர்கள் யாரு? அப்பா பேரு அம்மா பேரு புத்தார் உரிமையார் யாரு யாருடா? தாய் பேரு தகப்பன் பேரு அண்ணன் பேரு அம்மா பேரு அத்தை பேரு. சொல்லுடா யாருல நீ? யாருல அங்க வந்து தட்டுத மாயாண்டி பயப்படுவானப்பா. அப்படியே சாதி இறப்பனோட சொல்ற அம்மா பகவதி யாருன்னு தெரியாமல் என்னை பேசி விட்டாய் அம்மா. நீ தெரியாம நீ பேசுதாய் அம்மா. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? யார் என்று உனக்கு தெரியவில்லையா? அம்மா என்றாயே பகவதி. அம்மா அம்மா மாயாண்டி சுடலையம்மா. அம்மா என்றாயே என் பகவதி யார் என்று அறியாமல் என்னை பேசினாயா? அம்மா இருந்தாயே பகவதி. சிவத்தினில் உருவானவன் முபத்திரத்தில் வளர்ந்தவன். அம்மா முத்ரமூர்த்தி சிவசுடலை மாடன். அம்மா இறப்பன் மாயா மாயாண்டி சுடலை அம்மா. தாயான பகவதி ஆலயத்தில் தலைமகரான இனப்பரான மாயாண்டி சுடலையே. மாயாண்டி சுடலையே எந்த தாய பகவாரிய தாயே ஏழை எல்லோரும் தரும் பிள்ளையா. அம்மா தாயே பிள்ளையில பிறந்த பிள்ளை. ஆமா சிவனாருட பிள்ளை. அம்மா வளர்ந்த பிள்ளை கரை கண்ட மகன் அம்மா. எந்த பேரு சுடலை அம்மா. தாயார் பெயர் அம்மா. தம்பி பெரு அம்மா. தாய உண்டு தகப்பனில்லை. காக்க யாரும் இல்லை. அண்ணன் இல்ல தம்பி உண்டு. ஆரறிப்பவர் இல்லை. வளர்ப்பார்க்கு பிள்ளையாக பிள்ளையாக வந்திருக்கேன். மாதலுக்கு வந்திருக்கேன் எனது தாயே. மனம் இருந்தா வச்சிக்க. மனம் இல்லன்னா போ சொல்லி வெளியில போன்னு சொல்லு. உடனே பேருவேன். உடனே பேரு வந்தாய். சொல்லுவாளா அம்மை பகவதி சொல்லுவாளா? சொல்லுவாளா? அப்பறையர் இறப்பனோட மாயாண்டி. இறப்பனோட மாயாண்டி சுடலையே. உப்பு வாசகமே நான் பின்னிவிட்ட பூச்சரவே. பூச்சரமே தாழம்பு வாசகமே என் தலைவகனை இறப்பனோட மாயாண்டி. தலைமகனே இறப்பனோட மாயாண்டி. போக வேண்டாண்டா. போக வேண்டாம் ஐயா. அம்மை பகவதி சொல்லுகிறாய் இறப்பனுடைய மாயாண்டியை பார்த்து. மகனை பார்த்து தாயான பகவதி என்ன சொல்லுகிறாள்? அந்த மகன் போக வேண்டாம் வாசலில் இரு மகனே. மகன் போக வேண்டாம் வாசலில் இரு மகனே. பார்வதிக்கு பிள்ளையானால் பகவதிக்கும் பிள்ளைதானே. பார்வதிக்கு பிள்ளையானால் பகவதிக்கும் பிள்ளைதானே. சிவனுக்கு
என் மகளே காவல் உந்தன் காவல் களஞ்சியம் உந்தன் காவல் உந்தன் காவல் களஞ்சியம் உந்தன் காவல் திறப்பு உந்தன் காவல் பொக்கிஷம் வெட்டி உந்தன் காவல் உண்டு திறப்பு உந்தன் காவல் பொக்கிஷம் வெட்டி உந்தன் காவல் மேட்டை கலங்கடையில் திருவானாத்தி மூடாரி மேட்டை கலங்கடையில் திருவானாத்தி மூடாரி ஏழுகடாரன் திரவியமோ இறக்குகின்ற தலமறியே திரவியமும் வாங்காவல் தான் திரவியமும் வந்தன் காவல் 7 கிடாரம் திரவியம் 7 கிடார திரவியம் அவன் மூவாக்கள் ஆண்டு வந்தது அப்பா அக்காலத்து திரவியம் ஆமா ஆமா கல்லர் கொண்டு அவள் காத்து வருவையானால் ஆமா முந்திர பூஜை எனக்கு 2ஆம் பூஜை உனக்கு 2ஆம் பூஜை தான் உனக்கு பூஜை வாங்குவாய் பெருமையோடு நீ இருப்பாய் மகனே பெருமையாக வாசல்ல இருப்பாய் மகனே மகனே இருப்பனுடையா அம்மா அம்மா நீ சொல்லுவதெல்லாம் எனக்கு பிடிக்காத உனக்கு எனக்கு ஒன்னே ஒண்ணு பிடிக்காதுமா எல்லாமே பிடிக்குதாய் உனக்கு எனக்கும் ஒரே ஒரு மட்டும்தான் பிடிக்காது என்ன பிடிக்காது சாப்பாட்டு விஷயம் பிடிக்காது ஏன் பிடிக்காது உனக்கு பச்சரிசி சாதம் வரும் படப்பு பாயாச படப்பு எனக்கு வரும் படப்பு எனக்கு அந்த பாயாசம் சாப்பிட்டா ஆயாசம் பிறந்திருந்தாயே அப்ப என்ன வேணும் மகனே உனக்கு என்ன வேணும் எனக்கு கொட்டாரம் சம்பா ஒரு கோட்டை அரிசி பொங்க வேணும் கொட்டாரம் சம்பானா அப்படியே நின்னுகிட்ட ஆமா ஆமா கொட்டாரம் சாம்பா ஒரு கோட்டை அரிசி பொங்கி சாம்பார்ல நிக்காடா சாம்பாருங்கப்பா ஊரா இல்லம்மா நான் மட்டன் அடிப்பேன் தாயே அப்படி சொல்லணும்ல நான் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லு ஆமா மிலிட்டரி சாப்பாடு அப்படி சொல்லு ஏன் மிலிட்டரி சாப்பாடு சாப்பிடுவியோ ஆமா ஏன் மத்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நம்ம மையானம் போகணும்ல தாயே கோழியை சுட்டு வைக்கணுமா உரிச்சு வைக்கணுமா உயிரோட வைக்கணுமா உரிச்சு வை சுட்டு வை அவிச்சு வை கழுவு போடணுமா ஆமா கிடாயும் போடு எந்த ஊர்ல கழுவு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அதுதானே கேட்டா கோழியா கோழியை போடுவாங்களா சேவலை போடுவாங்களா சேவலை தான் போடுவாங்க அப்படியே கோழிங்க முன்னால உள்ளவன் கோழி சுட்டு வைப்பாங்க சரி கோழி வித்தவனே ஆமா ஆண்டவரால ஈசன் மகனார மாடங்குடலை ஈசமான மாயாண்டி சுடலை அச்சரிசி தாரமாறு பாலனுக்கு விடியாரம்மா அச்சரிசி தாரமாறு பாலனுக்கு விடியாரம்மா ஒன்றிலையும் போட்டையான உயிர் விளைக்க போறதில்ல ஒன்றிலையும் போட்டையான உயிர் விளைக்க போறதில்லை நல்ல நிலைய வேணும் அந்த சாம ஊட்டு வேணும் அந்த சாம ஊட்டு வேணும் ஏழு நல்ல நிலைய வேணும் ஏம சாம ஊட்டு வேணும் ஏம சாம ஊட்டு அத்தா ஆச்சு வா வா வாங்க ஒரு அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணுங்க ஒரே படப்பா போடணும் தாயே மகரே கேட்டபடி 7 இளையந்தாரை ஏமசாம விட்டுத்தாரே ஐயா 6 இளையந்தாரை அத்தை சாம விட்டுத்தாரை ஓரிடமும் பவாட்டாண்டா ஆமா மகரே போடுதா பகவதி நிலையம் எங்கே போடுறா எங்க நிலையம் போடுகிறாள் கோபுரத்தில் ஒரு நிலையம் மரத்தில் ஒரு நிலையம் ஒரு நிலையம் பத்தடி ஒரு நிலையம் ஏலவாசம் ஒரு நிலையம் 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 பார்த்தேன் பின்னால இருக்காமலப்பா முருகா அவன் அம்மாட்ட பேசுறதுக்காக நம்மகிட்ட கையை காமிக்க காமிச்சிட்டு போறான் ஆமா என்னைக்கு அவன் கை காட்டக்கூடிய பார்த்தேன் அதுக்குதான் சரி ஜாலியா ஏப்பா என்ன அழகு அதுக்குதான் சொன்ன மகனே சரி அவ நல்லா இருப்பாப்பா எங்க பெரியாத்தா ஆமா அத மாதிரிலாம் இல்ல வேற மாதிரி இருக்கா முறுக்கா இருக்காமல முறுக்கா ஆமா அத மாதிரி சரி அவனு நல்ல பேர் தான் என் மகனையும் அப்பனையும் மாயாண்டி இறப்பனுடைய உடலை இறப்பனோட மாயாண்டி சுடலை மாயாண்டி ஒருவன் தானே 7 இளையத்திலும் இருக்கிற அவன் இருக்க ஒரு நிலையம் அவன் இருக்க ஒரு நிலையம் இல்லாத இடமே கிடையாதுப்பா அவன் இல்லாத இடமே கிடையாது தாய் 14 உலகம் எல்லாம் குடியிருப்பான் மாயாண்டிற்கு வேட்டுக்களை திருவார்த்தை மூலால 7 கிடாரம் திரவியத்திற்கு காத்து வருகிற போது அப்படி ஏக கொலுவாக காத்து வருகிற போது எங்கே ஆண்டு வருகிற
சண்டாளன் தர்ம சண்டாள அவனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகா ஒத்தைக்கு ஒரு மகா உற்ற மகள் மாவுசைக்கு ஆமா 16 வயதை பருவமடைந்தாள் பருவமடைந்தவளை பார்க்க 15,000 கண்கள் வேணும் அப்ப அப்பேற்பட்ட அழகு சடங்கு சாஸ்திரம் முடிக்கணும் மகளுக்கு ஆமா தங்க நகை வேணும் தங்க நகை போட்டணும் அவட நகை இருக்கா இருக்குல்லம்மா இருந்தா தான் போக மாட்டானே இல்லம்மா அவன் நினைச்சா வரவழைப்பான் போக வைப்பான் சரிதான் ஆமா ஆனா புகழைத்தான் தேடினான் தவிர சரி பொருளை தேடவில்லை ஒரு மனிதனிடம் அருள் இருந்தால் பொருள் இருக்காது அருள் இருந்தால் பொருள் இருக்காது பொருள் இருக்குமானால் அருள் இருக்காது ரெண்டும் சேர்ந்து இருந்தா அந்த ஐயாவுக்கு உலகத்துல இடம் என்பது இருக்காது சீட்டு கிடைக்காது ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டாங்க ஆமா தவற கொட்டைக்குள்ளதான் நிம்மதியா இருப்பாரு அங்க போய் நிம்மதியா இருப்பான் மனிதனா பிறந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கணும் உனக்கு என்னடா குறை இருக்கு எனக்கு தான் எல்லாமே கொடுத்த ஆண்டவன் அதை கொடுக்காம விட்டுட்டான் எதை கொடுக்காம விட்டுட்டான் ஆளுகை பிளத்தை கொடுக்காம விட்டுட்டான் அப்படியா ஆமா அவ உடுக்காருக்கு என்ன குறைச்சிருக்கா அந்த ஐயாவுக்கு எல்லாம் காரு காக்கல இல்ல எல்லாம் கொடுத்த ஆண்டவன் வீட்டு மனைவி நிம்மதியா அடிச்சிட போறா இல்லம்மா வீட்டு மனைவி தெய்வமா மதிக்கான்னு மாத்திட்டியே அடிபட்டு இருப்பேன் என் வீட்டை மாதிரி இருக்கக்கூடாது சரி என்னைக்குமே எங்க வீட்டுல ஒமர்னு தான் சொல்லுவாள் தவிர நீங்க நாங்கன்னு சொன்னதே கிடையாது எங்க அப்பா ஆனா அவங்க வீட்டுல அப்படி இல்ல உடுக்கார அண்ணாச்சி தாளக்கார வீட்டுல தாளக்கார வீட்லயா அதுதான் தினம் நல்ல மதிக்காங்களே நல்ல மரியாதை என்ன ஒன்ன மாதிரி இல்லையே என் பிள்ளை மதிக்குது எனக்கு தெரியாதா அருமையான மதிப்பு அண்ணாவி இருக்காங்களா கட்டக்கார அண்ணாவி அவங்க உலகமே மதிக்கு அடியா ஆமா இருக்கா சரி அதுவே நடந்துகிட்டு இருக்கா இப்போ உலகமே மதிக்கு சரியா போச்சு சரி ஆமா அந்த காளி பெருமுறையில் களவு செய்ய நினைக்கின்றான் களவு எண்ணுகிறான் எங்கே இருக்கு நகை என்று எப்படி பார்க்கிறான் மாந்திரவாதி மாந்திரவாதி பெருமுறையில் எப்படி பார்க்கிறான் திருவிளக்கை பொருத்தினான செல்ல காளி மாந்திரவாதி வெற்றிலையில் மை தடவி விளக்கொழிவில் வாக்குகிறான் மாந்திரவாதி பார்க்கும் போது மங்க பகவரி வாசல் கண்டான் என்ன தோத்தோங்க பகவதியால் வாசலை கண்டார் பகவதியா வாசலிலே 7 கிடாரம் திரவியத்தை கண்டா 7 கிடாரம் திரவியத்து வாசல்ல ஒரு பீடத்தை கண்டா மண் பீடம் ஒரு மண் பீடத்தை அமர கண்டா அது உயிர் இருக்கா இல்லையான்னு மை போட்டு பார்க்க மை போட்டு பார்க்கிறான் மை போட்டு பார்க்கையிலே மண் பீடத்தில் உயிரும் இல்லை எங்க போயிருக்கான் இந்த இறப்பரோடையா இறப்பரோட மாயாண்டி மையானத்துக்கு போயிருக்கிறான் அவங்க மலையடியில வேட்டைக்கு உயிருக்கா ஈசன் மகனான சுடலை ஈசன் மகனான சுடல மாயாண்டி உயிருக்கின்ற போது வேட்டைக்கு போயிருக்கும் போது இறப்பனுடையான காங்கல இறப்பனுடையான காங்கல பூரங்கட கூப்பிட்டா நொண்டி பூரம் டண்டி பூரம் தவக்காபுரம் மரக்காபுரம் வெள்ளிக்காபுரம் வெள்ளிக்காபுரம் பூரங்கடை பகவரியா வாசல் இருக்கிற 7 கிடாரம் திரவியத்தை கொண்டு வாடா 7 கிடாரம் திரவியத்தை கொண்டு வாடா ஐயா ஐயா அம்மை பகவரியால ஒரு கல் சிலை வாய் திறந்து பேசுவா பொல்லாதவா அவன் மலையாள தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறான் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிற அங்க போக மாட்டோம் அவ கல் சிலை வாய் திறந்து பேசுவாயா 3.25 நாளிகைக்குள்ள 7 கிடாரம் திரவியத்தை கொண்டு வரவில்லையானால் கொண்டு வரவில்லையானால் மண்டையில காஞ்சூரா மலை அரைஞ்சிருவேன் வச்சு அரைஞ்சிரும் வச்சு அரைஞ்சாலும் சரி சுட்டு அரைஞ்சாலும் சரி ஆமா கிட்டு கிட்டுன்னு நட்டுங்குது அப்படியே ஆகா மாந்திரம் பெருசா மகிமை பெருசான்னு பார்க்கணும்ல மகிமை பெருசான்னு பார்க்கணும் அல்லவா அம்மை பகவரியாலே ஆய கட்டினான் மாந்திரவாரி எப்படி ஆறு கட்டினான் திட்டம் மைய வைத்தாரே வைத்தாரி வரும் முறையா மைய வைத்தா மைய வைத்தா வைத்தா மாந்திரவாரி மாந்திரவாரிய
வச்சு அஞ்சேடாம் மைய வைத்து மாந்திரவாரி பெரும் புலையன் பெரும் புலையன் அம்மை பகவரியாலே ஆய கட்டினான் அப்படியே ஆறு கட்டினான் போட்டு சட்டம் போட்டான் சட்டம் போடுதான் போட்டு அம்மை பகவரியால் ஏழ்கிடாரம் திரவியத்தை களவு செய்ய பூரங்களை கூப்பிட்டு நெத்தியில மைய வச்சுட்டான் நெத்தியில மைய வச்சுட்டான் எங்கே வருகிறது பூரங்கள் எங்கே வருகிறது அரிநந்த முன்னல் ஒரு சலிகக்கார நாலு சாலி தெரி கட்டந்த அந்த முன்னல் ஒரு சலிகக்கார நாலு சாலியார் தெரி கட்டந்த ஏத்து மாலை இறக்கு மாலை ஏழு மல்லாங்காவை விட்டு ஏற்று மாலை இறக்கு மாலை ஏழு மாலை காவு வீடு காக்க ஆட்சி மலையறியில காக்க ஆட்சி மலையறியில கண்ணாடி சோழகிய ஏழுமலங்காவுக்கு வருகிறான் அப்பன் உடலை இறப்பனுடைய இருக்கும் போது வந்திருக்கா முழு முக்கா துட்டுக்கு ஆகாது அவன் இருக்கும் போது இருக்க இடம் இல்லாத இடம் பார்த்து தானே வருவான் அவன் இருக்கும் போது வருவானா பூரங்களை வைத்து ஏழுகிடாரம் திரவியத்தையும் களவு செஞ்சான் களமாடினா புலையனுடைய கையில் உடைத்தறி பூதங்கள் மகளுக்கு உச்சியில் இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் போட்டு அழகு பார்த்துட்டான் அப்படியே உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் போட்டு 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 பார்த்தா இறப்பனுடைய மாயாண்டி கதவை அடைச்சானா இந்த பூதங்கள் பூதங்கள் களமாடிச்சு கதவை அடைச்சுதான் தலதப்புன தம்பராமணிமனு ஓடி வந்துட்டான் அவன் பூதம் மட்டும் என்ன நம்மளும் அப்படிதான் சொந்த வீட்டுக்காரம்னா கரை போட்டு பூட்டி பூட்டி பாப்பா இழுத்துருக்கு வீட்டுக்கு சொந்தக்காரம்னா கதவை அடைப்பான் ஒரு பூட்டை போட்டு பூட்டுவான் பூட்டை பிடிச்சு கீழே பார்த்து தொங்குவான் ஏன்னா பூட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஆமா நான்லாம் தொங்கவே மாட்டேன் ஏன் கதவை அடைச்சவனே வீட்டுலதான் கரவே கிடையாது பாரு எங்க நீ பூட்ட எங்க தொங்க இல்லம்மா கதவை அடைச்சவனே அதான் பூட்டிக்கிடும் ஆமா ரிமோட் கதவுமா ரிமோட் கதவா ஆமா வீட்லயா வாவி இந்த கதவெல்லாம் நீ வச்சிருக்கியா ஆமா பட்னு கைய வச்சாலே போதும் அதான் திறக்கும் வீட்டுக்குள்ள போய் கைய வச்சா போதும் அதையே அடைச்சுக்கணும் வீட்டுக்குள்ள போய் எங்க கை வைப்ப அங்க செவுத்துல செவத்துலயா ஆமா லாவுல இருக்குல்ல பட்னு செவர் ஆமா சைடுல என்னப்பா அத சொல்லுப்பா அவன் என் தம்பிய சென்சார் கதவுன்னு அவன் சொல்லணும்ல ஐயோ அவன் அங்க வடக்கனா தெக்கனா கிழக்கமான அந்த அண்ணன் அந்த கதவு போட்டிருக்காங்க அந்த கதவு பேர் சொல்லுது நீ தானப்பா சொன்ன ரிமோட் கதவுன்னு ஆமா நான் அவங்க போனவனே திறக்கும் ஆள் வந்தவனே திறக்குமா அப்படின்னா நீ உன் வீட்டு கதவு அது என் வீட்டுல யார் வந்து வாசல்ல நின்னா போதும் அதாவே திறந்து கொடுத்துரும் ஏன் திறக்க அப்படி உள்ளுக்கு வாங்கன்னு அப்படியே அடே பாவி ஆமா ஆமா உடுக்கார வந்து 3 நாளா காத்து கிடந்திருக்கான் அது நான் இல்ல சரி ரிமோட் கையில கொண்டு போயிட்டேன் சரி கதவு திறக்கவே இல்ல சரி நான் வந்த பிறகு நான் வீட்டுக்குள்ள தூங்குதேன் வாசல்ல நின்றுக்கான் திறந்து கொடுத்துட்டேன் அடா கடவுளே அடா இறப்பரோடையா ஐயா அவனும் காட்டுக்கிட்டு தான் இருக்கானா அவனும் கேட்கட்டுமே நம்ம வீட்டு நிலைமை அப்படி இருக்கு அது அவர் காதுல கேட்டு உனக்கு என்னத்தையா தருவாருன்னு பாக்க தருவார் உனக்கு நிச்சயமா தருவார் எல்லாத்துக்கும் என்னைக்கு தருவாரு அவர் நினைச்சா கொடுப்பாரு என்னைக்கு மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை காலையில கொடுப்பாரு ஆனா கொடுக்கிறது வசமா கொடுக்கணும் வசமா சாமிட்டு தான் கேட்கணும் அந்த ஐயாட்ட தான் கேட்கணும் ஆண்டவன் மகனாகப்பட்ட சுடலையே ஆமா என் அப்பனார இந்த மாயாண்டி இறப்பனுடையா ஆமா அடே வருகிறாங்க வேட்டைக்கு போயிட்டு மையானம் போயிட்டு வருகிறான் வரும் பொழுது கதவு திறந்திருக்க வெளிச்சாடி இச்சி புச்சுன்னு அடிக்கி இச்சி புச்சின்னு அடிக்கி மாயாண்டி மேல அப்படியே மேல அடிக்கி ஆகா வரும்போது ஆலயக்கரை அடைத்துட்டு தானே வந்தோம் நம்ம ஆலய கதவை அடைத்து விட்டு தானே வந்தோம் ஏன் நம்முடைய ஆலய கதவு திறந்திருக்கு எதற்கு திறந்திருக்கு வந்து பார்க்கிறான் இறப்பவளை சுடலை அந்த இறப்பனுடைய மாயாண்டி சுடல ஏழுகிடாரம் திரவியத்தையும் காணல திரவியத்தை காணல திரவியத்தை காணலையே ஆமா எவனோ சர்வசாதாரண ஒரு மனிதனால் என் நகையை களவு செய்ய முடியாது தாயார் வாசல்ல களவாட முடியுமா உண்மையிலே நமது நகையை களவு செய்திருக்க வேண்டுமானால் இருக்கும் சமயம் இல்லாத சமயம் பார்த்து களவு செஞ்சிருக்கான் அது யாருக்கு தெரியும் அவன் பெரிய மந்திரவாரி ஒருவனுக்குத்தான் தெரியும் நம்ம இருக்கும் சமயம் இல்லாத சமயம் அவன் ஒருவனுக்குத்தான் தெரியும் களவு செய்தவனை பார்க்க வேண்டும் என்று என் அப்பனார இந்த இறப்ப மாயாண்டி இறப்பனுடைய மாயாண்டி சுடலையே ஓடு
மணி மண்டபமே அதருது மணி மண்டபமே அலருது அவன் ஓடோடி வர்றது மூர்த்தி இரப்பனோட ஏய் சுடர அம்மா என் தாயை பகவதி என் தாயே அம்மா அவன் 1000 விலங்கும் புலையன் கட்டிய இந்த 1000 விலங்கும் பகவதியாளுக்கு துண்டு உண்டால் ஒருங்கி கீழே விழுந்தது அப்படியே சுக்கு சுக்காக நொறுங்கி கீழே விழுந்தது அம்மா அம்மா காத்திருந்த திரவியத்தை களவாடிட்டு போய்விட்டான் தாயை களவாடி போய்விட்டான் எனது தாயம்மா களவு செய்து ஓரவன் நான் கருவறைக்க வேணும் எனக்கு விடை கூட நான் போய் வருகின்றேன் விடுகுடு தாயே நான் போய் வருகிறேன் விளையாடும் போக வேணும் தாயம் ஆறா விடை கொடு தாய் போற்றி விடை கொடு வன்பிரம்பை கை கொடு வாத்தி வரம் கொடு வன்பிரம்பை கை கொடு வாத்தி வரம் கொடுத்து மண் பெரம்பை கை கொடுத்து என் மகனே இருப்பனுடையா ஐயா பொருள் போனா போகட்டுண்டா நீ போக வேண்டாண்டா என் மகனே நீ போக வேண்டாம்ப்பா திரவியம் போனால் என்னையும் தேட கிடையாத செல்ல பிள்ளை இறப்பனோட மாயாண்டி நீ போக வேண்டாம் இறப்பனோட மாயாண்டி நீ போக வேண்டாம் என் மகனே மகனை எந்த நாடு போனாங்க நாடு போக வேண்டாம் அந்த நாடு போக வேண்டாம் போக வேண்டாம் ஆணிமுத்து ஐயா வடநாடு ஓனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு வருவாருண்டு போவாருண்டு கீழ்நாடு ஓனவர்கள் கீர்த்தி பெற்று வந்திருக்கிறார் மேல்நாடு ஓனவர்கள் மேன்மை பெற்று வந்திருக்கிறார் தென்னாடு ஓனவனை திரும்பி வர பார்த்ததில்லை திரும்பி வர பார்த்ததில்லை மகனே போக வேண்டாண்டா இப்போ நான் பெத்தாரு பெண் வரித்தது மலையாளம் வெய் வரித்தது தமிழ்நாடுடா ஆமா என் மகனே என் அருமை மகனே அழகு மகனே மாயாண்டி சுடலை களவு செய்தவன் குடும்பத்தை கருவறுக்கணும் தாயே கருவறுத்து வரணும் தாயே என் மகனை மாயாண்டி என் மகனை மாயாண்டி சுடலையே என் மகனே சுடலை ஐயா இறப்பனோட மாயாண்டி மகனே சுடலை இறப்பனோட மாயாண்டி இல்லை என்று பார்க்க மாட்டான் பிடித்திடு வாங்கி மல்லுக்குள்ள இல்லை என்று பார்க்க மாட்டான் பிடித்திடு வாசி மல்லுக்குள்ள பிடித்திடு வாங்கி மல்லுக்குள்ள தனித்திடு வாங்க சத்துக்குள்ள பிடித்திடு மல்லுக்குள்ள தனித்திடு வாங்க சத்துக்குள்ள ஆகார உலய நேரம் ஆகார உலய நேரம் அடியெடுத்து வைக்க வேண்டாம் போக வேண்டாப்பா சொன்னா கேளுடா போக வேண்டாண்டா மலையாள நாடு போக வேண்டாண்டா என்னம்மா புலையன் புலையன் என்று பெருசாக பேசுகிறாய் நீ அவனை போர்த்தி பேசுகிறாய் அம்மா அம்மா அவன் பாந்தரத்திற்கு நான் பயப்படுவேன்டா பயப்படுவேன்டா அஞ்சு கொச்சி மலையாளம் அதனடுவே கொல்லம் கொச்சி கொல்லம் கொச்சி கோழி கூடுடா கொடுகு மலையாளத்தில் ஆளுகிறான் காளி பெரும்புலையன் காளி பெரும்புலையன் காளி புலையன் வாராம்னா காகம் பறக்காறு கருக்குருவி நாடாரி பெரும்புலையன் வாரான் என்றால் பூனை குறிக்கிடாது பூனை குறுக்கிடாது அவன் பேரை சொன்னா சுத்து வட்டாரத்துல சுண்ணாம்பு சட்டிய நாய் தூக்காது சுண்ணாம்பு சட்டிய நாய் தூக்காது அப்பேற்பட்ட விலாசம் உள்ளவன் அப்பேற்பட்ட பேர் உள்ளவன் என் அருமை மகனை இறப்பரோடை மாயாண்டி இறப்பரோட மாயாண்டி சுடலையே முன்னூறு புலையன் நீலோ பங்காளி வெறும் புலையன் 400 புலையன் நீலோ பங்காளி வெறும் புலையன் 500 புலையன் நீலோ பங்காளி பெரும் புலையன் 600 புலையன் நீலோ பங்காளி பெரும் புலையன் பொல்லாரம் அப்பா பொல்லாதவன் ஆமா அப்பேற்பட்ட வாந்திரவாரி அண்டங்காளி பெரும்புலையன் பெரும்புலையன் அதர்மச்சண்டாளன் இருக்க பறக்க வைப்பான் இருக்க பறக்க அடிப்பான் ஆமா என் அருமை மகனே இறப்பனோட மாயாண்டி சுடலை இறப்பனோட மாயாண்டி சுடலை சிலவு தட்டி பறக்கி வைப்பான் தொண்ணூற்றங்காத வழி தட்டி பறக்க வைப்பான் தொண்ணூற்றங்காத வழி அரையறையில இருக்கு
கேளுடா. நான் பெத்த மகனே நீ போக வேண்டாப்பா. பொருள் போனா சம்பாதிப்பேன், நீ போனால் என்ன சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்க முடியாது. அம்மா அம்மா மாந்திரவாரி மாந்திரவாரி என்று பெருசா பேசாரு. பெரிதாக பேசாத. அப்பேற்பட்ட மாந்திரவாரி அவன். அப்பேற்பட்ட பேரு உள்ளவனா? மாந்திரத்தில் அவன் பெரியவனா இருக்கலாம். உன் மகன் சுடலை இறப்பனுடையான் தந்திரத்தில் பெரியவன். தந்திரத்தில் பெரியவன். அவன் மாந்திரம் கால். என்னிடம் அதி முக்கால். அம்மா எந்தாயே பகவதி. எந்தாயே பகவதி அம்மா. மாந்திரவாரி மாந்திரமோ மாந்திரமோ தந்திரமோ தந்திரமோ என்னோட மாந்திரத்தை மாந்திரத்தை பார்த்துவாரேனம்மா வாரேனம்மா. மாந்திரவாரி மாந்திரத்தை 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 மாயாண்டி பார்த்துவாரேன் பார்த்துவாரேன் மாந்திரத்தை நான் போய் பார்த்து வாரேனம்மா. போய் பார்த்து வாரேனம்மா. அம்மா என் தாயே பகவதி. என் தாயே பகவதி. மாந்திரம் வைச்சிமில் அச்சரியேடு அடுக்குச்சிமில் கொண்டையேடு குடிப்பெரும்பு குட்டி பை. குட்டி பை எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தானம்மா. என் தாயே அம்மா பகவதி. என் தாயே பகவதி. அவ மாந்திரமோ வைத்தியமே போலையா பெரிசாக பேசுகிறாய். நான் 8 நாளுக்குள்ள பாரு. 8 நாளைக்குள்ள பாரு. இறப்பனோட மாயாண்டி வருவேன். வருவேன் மகனே. அதாயே சொல்வதெல்லாம் சரிதான்டா. நீ சொல்வதெல்லாம் புரியுதப்பா. வேண்டாண்டா பொல்லாத பொலையண்டா. அவன் இருக்க பறக்க அடிப்பான்டா. இருக்க பறக்கவா? ஆமா. கட்டின குட்டைன ஆக்குமா, குட்டைன நெட்டின ஆக்குமா, கருப்பனை சிவப்பன ஆக்குமா, சிவப்பன கருப்பன ஆக்குமா. வேண்டாம் மகனே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவனை பார்க்கவே வேண்டாம்டா. நகல நம்மகிட்ட இருக்கு. ஆமா. ஏன் அங்க போய் போற? நீ ஏன் அங்க போய் பார்க்கணும்? இறப்பனுடையா நான் தேடுவேன்டா திரவியம். நான் தேடுவேன்டா. அவன் கொண்டு போட்டு வரட்டும் பாப்போம். ஆனா நீ போனா என்னால் சம்பாதிக்க முடியுமா? வேண்டாம் மகனே. வேண்டாம் வேண்டாம் ஐயா. என் அருமை மகனே மாயாண்டி சுடலை இறப்பனுடையா. இறப்பனுடைய மாயாண்டி சுடலை வள்ளி தட்டாடடா மகனே மாயாண்டி. வார்த்தை பேசாரடா மகனே மாயாண்டி. தட்டாரடா மகனே மாயாண்டி. மறந்து வார்த்தை பேசாரடா மகனே மாயாண்டி. காரி பாப்பாளடா மகனே மாயாண்டி. ஆகாதடா மகனே மாயாண்டி. கண்ணு சக்காளே மகனே மாயாண்டி. கூப்பிடுவா மகனே மாயாண்டி. கண்ணு சக்காளத்தே மகனே மாயாண்டி. கொடுந்தமின்னு கூப்பிடுவா மகனே மாயாண்டி. புரிகை ஆடி செஞ்சிருவா மகனே மாயாண்டி. சார கண்ணு சக்காளத்தே மகனே மாயாண்டி. சரிந்து நின்னு பாப்பாளடா மகனே மாயாண்டி. கடலத்துக்கு ஆகாதடா மகனே மாயாண்டி. எந்த நாடு போனா மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டி. அந்த நாடு போக வேண்டும் மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டி. போவார் அங்கே இரு. போகாத இங்கே இரு. அந்த நாடு நீ போயிடாடா. ஆமா. வீசி அடிச்சிடாத. ஆமா. ஆழம் பெரிய ஆழம்ங்கிறான். மலை ஆழம். மலையாளம். ஆமா ஆழம் பார்த்து
பாத்தியா ஐயா? மேட்டுக்கு போனா விளைச்சிக்கலாம், ஆழத்துக்கு போனா விளைக்க முடியாது. நான் பார்த்து தாந்துட்டு வந்தேன். ஆ. சரி. நீச்சல் தெரிஞ்சா வந்துருவான்ல. அவனுக்கு நீச்சல் புரியணும்ல. அவன் கப்பல் வச்சிருக்கான், தோணி வச்சிருக்கான். ஏ அப்பா எந்த இடத்துலயும் நீஞ்சி வந்துருவான். ஆமாக்கோ. ஆமா அக்கா, நம்மகிட்ட துடுப்பு கூட சரியில்லை. துடுப்பு என்னாச்சு? அது இத்து போச்சு இல்ல? இத்து போச்சா? யார்ட்டா வாங்கிட வேண்டியதானே? வருஷம் முழுதுனாலும் தண்ணிக்குள்ள கிடந்துச்சுன்னா. சரி. என்னது? துடுப்பு. அதான பார்த்தேன். தோணி ஓட்டுறது. இந்த எண்ணக்கிழமை இதற்கு 8வது நாள் வெள்ளிக்கிழமை என்று எதிர்பாருமா? தாயே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இதுல இருந்து 8வது நாள் கணக்கு பாரு. வந்து ஒரு நொடியில நிப்ப இந்த இறப்பனுடைய வருவன் தாயே. பத்தினி பாலகனானால் பாலகன் வந்து சேரன், உத்தமி பெத்த பிள்ளையானால் ஒரு நொடிக்குள்ள வருவான்பா. ஒரு நொடியில வந்து நிப்பம்மா. விடை கூட என்ன அனுப்பி வை. விடை கூட அனுப்பி வை. போகிறது சரிதான்டா ஐயா. புலையர்களை ஜெயிக்காம வந்துடாத. ஆமா, புலையர்களை ஜெயிக்காம வராத. மாந்திரவாரி வாயில மண்ணை போட்டுட்டு வா. மண் போட்டு வருவாய். அவன் குடும்பத்தை கருவா அறுக்கணும். நீ கருவா அறுக்கணும். இறப்பனுடையானா ஈனசாரி பெரும் புலையனான்னு பார்க்கணும். ரெண்டுல ஒண்ணு பார்த்து வாடா. வா. ஆமா. வரம் கொடுத்தால் அம்மையார பகவதியாள், தாயான பகவதியாள். பாத்தி வரம் கொடுத்து வன்பிரம்பை கை கொடுத்து ஓற்றி விடை கொடுத்து ஓடு விடை தான் கொடுத்து ஓய்வாடா மகரை என்று புகழ் பெறவே விடை கொடுத்தாள். பெறவே விடை கொடுத்தாள். தாயானவளை நமஸ்கரித்தான், வணங்கினான், மக்கால் வல வருகிறான், முடிவணங்கி நமஸ்கரித்து முடிவணங்கி நமஸ்கரித்து ஆண்டவரை ஈகன் மகராகப்பட்ட மாயாண்டி சுடலை என்ன என்ன கேட்கிறான். மலையாள நாடு புறப்படுகிறான். மலையாளம் எப்படி புறப்பட்டு வருகிறார்? வருவாமல்ல. கர்பேரங்கும் பகட சல்லம் மேவியாய். ஆமா, கர்பேரங்கும் பகட சல்லம் மேவிய கற்பக பிள்ளையாரே. கற்பக பிள்ளையாரே. கந்தனார் தொந்திக்கு இளைய குமாரனர், கந்தனார் தொந்திக்கு இளைய குமாரர் கற்பகமே. சோலையிலே கண்ணிப்பித்து மருந்து வச்சான். கண்ணிப்பித்து மருந்து வைத்தான். மறுபடியும் கையடித்து மாயாண்டி ஊதுறான். அப்படியே ஊதுறான். மறுபடியும் சத்தம் கேட்டு மலை நாகமெல்லாம் வருது. மலையில உள்ள நாகமெல்லாம் என்ன நாகமெல்லாம் வருகிறது? பாம்பு, பகடப்பாம்பு, கொடி விரிசன், கொம்பேறி மூக்கன், மண்ணுளிகள், மசக்கரைகள், நல்ல பாம்பு, நாகப்பாம்பு. நல்ல பாம்பு, நாகப்பாம்பு. இன்னொரு அதிசய பாம்பு வரும். அது என்ன பாம்பு? கண்டால் பயம் இல்லை, கடித்தால் விஷமில்லை, காட்டில் அலையாறு, கரையிலே இருக்காது, பொந்திலே வசிக்காது, குடருக்குள் தங்காறு, எல்லோருக்கும் தெரிந்த பாம்பு, உனக்கு எனக்கும் தெரிஞ்ச பாம்பு. எல்லோருக்கும் தெரிஞ்ச பாம்பு, உனக்கு எனக்கும் தெரிஞ்ச பாம்பு. அதுதாமா தண்ணி பாம்பு. ஏய், அது கடிச்ச விஷம் கிடையாது. கடிச்ச விஷம் உண்டு. ஆனா லேசா நாக்க வச்சுதான் நக்கி பார்க்கும். அட பாவி. ஆனா வெள்ள வெள்ள தேமல் வந்து விழுந்துருமா. அது விஷம் தானே. அது செத்தோடு சுண்ணாம்ப வச்சு தேய்ச்சா போதும். சரி, பூரா அத்துக்கிட்டு அத்தை கூட போயிடும். ஐயா, இத்தனை விதமான பாம்பு வந்தது. மாயாண்டியன் இறப்பனுடைய எந்த பாம்பை பிடித்தார்? அந்த இறப்பனோட மாயாண்டி எந்த பாம்பை பிடிக்கிறான்? நாட்டியத்திற்கு ஏற்ற பாம்பு ராஜநாகம். என்ன நாகம்? ராஜநாகம். ராஜநாகம். ராஜநாகத்தை கையிலே பிடித்து நாகதாரி கூடையிலே அடித்து, நாகதாரி கூடையிலே அழைத்து அடே கூடைக்குள் தலைமையில் வைத்து கூத்துவன் போல் வழி நடந்தான். கூத்துவன் போல் வழி நடந்தார். பாம்பாட்டி சித்தரை போல் பழைய கல்லூரி பேரனை போல், பழைய கல்லூரி பேரனை போல் கூடைக்கு தலைமையில் வைத்து கூத்துவன் போல் வழி நடந்த அப்பரான மாயாண்டி சுடலை, மாயாண்டி சுடலை புலையனுடைய தெருவுக்கு வருகிறான். பாம்பு கூட இறக்கி வைத்தான். இறக்கி வைத்தான். ஒத்த முறைகெடுத்து ஊருக்குள்ள அடிக்கான் தமுக்கு. இது எங்க அடிக்க? தமுக்கு அடிக்கல. ஐயா, என் தம்பி வேற மாதிரி அடி பாப்போம். அடிப்பா பர்ற அடி அப்படி அடிக்கணும்.
என்ன கேட்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுதான். ஆமா எல்லாம் கூட்டம் வரணும்ல. அவ கூட்டம் வரணும்ல. கஞ்சி கொண்டு ஊத்துறாங்க, காசு கொண்டு போடுறாங்க. குடத்துக்காரன் மாதிரி ஒத்தையில உட்காந்துட்டு இருக்க கூடாது. அவன் தனியா தான்ப்பா இருப்பான். இறப்பனோடையா இறப்பனோட தனியா இருப்பான். குடத்துக்காரன் தனியா இருக்க மாட்டான். அவன் இருக்க மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் ஜோடியிலாப்பா கேட்கான். அவன் கூட்டத்துக்குள்ளேயே தான் உட்காருவான். கூட்டத்துக்குள்ளே ஓ கூட்டத்துக்குள்ளதான் இருக்காடா. இருப்பான். கூட்டத்துக்குள்ள இருப்பான். குழி நறி போர்ல வேலை செய்வான். முழிக்கிற மொழி கொலை மொழி முழிப்பா. ஐயே பாவியே சண்டாளம் எடுத்துட்டானே. ஆமா அட சண்டாளா. அப்படியா? இறப்போரோட என்னைக்குமே தனியா தான்ப்பா இருப்பான். ஏன்டா அவன் தனியா போய் பழக்கம் இல்ல. இருந்து நிலையம் வாங்கணும்ல. அப்படி சொல்லணும். அவன் நிலையம் வாங்கினது இல்ல. அவன் நிலையம் வாங்குறான். அதனாலதான் அவன் அங்கே இருக்கட்டும். ஆமா யான்னு கேட்கணுமா? ஏப்பா மாயாண்டி தனியா போய் நிலையம் வாங்கினா அந்த இடத்துல பேர் புகழோட இருக்கணும். நிலையம் வாங்கணும். சரி. நம்ம கூட்டத்தோட போனா நம்மளுக்குன்னு ஒரு தேங்காய் எவனும் உடைக்கத்தானே செய்வான். அதுக்குதான் தேங்காய் உனக்கு உடைக்க மாட்டாங்க. உனக்கு கொய்யாப்பழம் தான் உடைப்பாங்க. கொய்யாப்பழம் உடைக்க மாட்டாங்க, பிச்சு தான் வைப்பாங்க. அப்படியா இருக்கு? ஆமா கடைசி அவ குமிட்டிக்காய உடைப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த கதை தான். குமிட்டிக்காய் அது வெட்டிடுவாங்க. கடக்கல சொரைக்க நிறைய கடக்கு பாரு. ஆமா ஆஞ்சி வச்சுக்கோ. ஆஞ்சி எனக்கு வேண்டாம். அதுவும் நான் சாப்பிட மாட்டேன். அதுவும் நான் சாப்பிட மாட்டேன். அது இன்னைக்கு வட்டியா உடுக்கார அண்ணாவி தான் சொல்லியிருக்காங்க. சரி அதார பார்த்து சொரைக்காய் வாங்கி கொண்டு ராமக்காவுக்கு கொடுத்து ராமஜோதி ராமஜோதி எப்பேற்பட்ட பேரப்பா. அப்படி பேர் உனக்கு கிடைக்குமா? கிடைக்கணும்ல. அதெல்லாம் இங்கெல்லாம் இல்லாம ராமநாடு போயிருக்கான். பாத்தியா பாத்தியா? ஹரிராமன் பேரு. ஹரிராமன் பேரு. ஏ அப்பா ராமஜோதி. என் தம்பி வீட்டுக்காரு அந்த ராமனே போயிட்டாமா. அந்த ராமனே மாதிரிதான் இருப்பா. ஆமா நீ என்னைக்கு கரம் பிடிச்சு அன்னையில இருந்து ராமனா தான் வனவாசம் இருக்க. அதான கேட்டேன். அப்பரான மாயாண்டி பாம்பை குடிதலையில் வைத்து பாம்பாட்டு சித்தரை போல் பழைய கல்லுளி பேரடை போல் பழைய கல்லுளி பேரடை போல் ஒரு 1000 மணி கம்பத்தை நாட்டி தலைகீழ நிக்கான். தலைகீழ தொங்குதான். தொங்குறான். ஆமா பாம்பு மேல கிழவன் கீழே. கிழவன் இறப்பனோடையான். இறப்பனோட மாயாண்டி. ஆமா அம்மா அப்படியே 1000 முழ கம்பத்துல செவ்வா இழுக்கான். 1000 முழ கம்பத்தில நின்று ஆடுகிறான் சுடலை. ஆடுகிறான் சுடலை. அந்த ராமார்கமா சுந்தரம் போலவே ஆடுது கம்பம் பார் பார் பார். சுந்தரம் போல ஆடுது கம்பம் பார் பார் பார். சுந்தரம் போல ஆடுது கம்பம் பார் பார் பார். பச்சை பாம்பை கையில் எடுத்து பறக்க விட்டான் சுடலை. பறக்க விட்டான் சுடலை. பரந்தாடி ஆடுது கம்பம் பார் பார் பார். பரந்தாடி ஆடுது கம்பம் பார் பார் பார். பரந்தாடி ஆடுது கம்பம் பார் பார் பார். ஆஹா ஆஹா ஆண்டவன் ஈகன் மகரான இந்த மாயாண்டி சுடலை. ஈஜ மகளாண்டி சுடலை ஐயா ஒருவரையும் காணவில்லையே. காணவில்லையே. அப்படியே மாவிசைக்கு தோழிமார்கள் 5-6 பேர் தண்ணிக்கு வாரா. 5-6 கோழி பெண்ணெல்லாம் தோழிக்கு தண்ணிக்கு வரா. கோழிலே தோழிமார்கள். ஓ தோழிமார்கள் தண்ணிக்கு வரும்போது சுடலையுடைய பாம்பு விளையாட்டை பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார்கள்? ஆஹா இந்த கிழமை என்ன வரத்து வாரா. அப்ப இந்த வயசுல இந்த வரத்து வாரானே வாலி வயசுல எப்படிலாம் தொங்கிருப்பான். அம்மா மாவிசைக்கு உங்க அப்பட பெரிய மாந்திரவாதினு பீத்திக்கிட்டு இருக்கீல. உலகம் எங்கும் பீத்துதேல. நாளைக்கு சாக போற வேண்டிய ஒரு கிழமை. ஆமா 1000 மணி கம்பத்துல என்ன ஆட்டம் ஆடுறான். அப்பா காலு மேல தலை கீழே, தலை மேல காலு கீழே, பாம்பு மேல தாத்தா கீழே. பாம்பும் தாத்தாவும் உருண்டுகிட்டு வாராங்கட்டி. எப்படி பாம்பாட்டுகிறான் என் இறப்பனோட மாயாண்டி. இறப்பனோட மாயாண்டி சுடலை ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே.
இறப்பனோட மாயாண்டி பாம்பு விளையாட்டு காண்பித்த ஊரு காமித்த பொழுது புலையர்களும் விளைச்சிகளும் கஞ்சி கொண்டு ஊட்டுவாரும் காசு கொண்டு ஓடுவாரும் சிலர் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள்? இவன் பாம்பு பிடாரனை போல் இருக்கிறான், பழைய கல்வி பேரனை போலவே இருக்கின்றான். பழைய கல்லூரி பேரனை போல் இருக்கிறான். மாவிசைக்கு தோழிமாரோடு பத்தடிக்கு மேடையில் நின்று உப்பரிக்க மேடையில பாக்கா முப்பரிக்க மேடையில் நின்று பார்க்கிறான். அடே அவன் போல களவு செய்தானே அம்மை பகவையாளுடைய நகை, தாயாருடைய நகை. அடி வலது மூக்கல் கிடக்க அந்த மூக்கத்தை ஒளிவு இச்சு புச்சு அடிக்கு இச்சு புச்சின்னு அடிக்கு. இந்த ஒளிவு நம் தாய் பகவரியை தவிர உலகில் எந்த தெய்வங்களுக்கும் கிடையாது. எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இந்த ஒளிவு எங்கிருந்து வருகிறதோ அங்கே தான் இருக்கு நம்ம தங்க நகை. நகையா அங்கத்தானே இருக்கு. ஆமா என்று பாம்பாட்டு வேடத்தை கலைந்து வைத்து விட்டு வைத்து விட்டு பண்டார வேடம் கொண்டு வருகிறான் அப்பன் சுடலை. அப்படியே வருகிறான் இறப்பனுடைய. இறப்பனுடைய மாயாண்டி எப்படி வருகின்றான்? இறப்பனோட மாயாண்டி எப்படி வருகிறான்? அவன் தொண்ணூறும் 10 காதுல ஒரு செம்பு வளையம், கையில ஒரு திருவோடு, கக்கத்துல ஒரு ஓலப்பாய். அந்த ஓலப்பாய் எதுக்குமா? சத்திரஞ்சாவடியில விரிச்சு படுக்கத்தான். எல்லா அவசாரத்துல விரிச்சு படுக்கத்தான். ஆமா ஆமா. மாயாண்டி விடல இறப்பனோடையா. இறப்பனோடையா அப்படியே தொங்குன்னு இருமிக்கிட்டு அப்படியே இருமி கொண்டு அப்படியே காதுல ஒரு செம்பு வளையம் வேற. செம்பு வளையம் வேற. பொண்ணுக்கு ஒரு கோடி விழுவோடு மாந்திரவாரி அரமனைக்கு பிச்சை கேட்க வருகிறான். மாந்திரவாதி அரமனைக்கு பிச்சை என்று கேட்க வருகிறான். மாந்திரவாதி இருக்கானா? ஆமா அம்மா அங்க மாந்திரம் பார்க்க போயிட்டாம்மா. நெய்யாத்தாங்கரைக்கு போயிருக்கான். நெய்யாத்தாங்கரைக்கு. சரி வீட்டுக்காரி இருக்காளா? அவ சந்தைப்பேட்டைக்கு சரக்கு போட போயிட்டாம்மா. மாவசைக்கு மட்டும் தனியா இருக்கா. ரொம்ப எதவு ரொம்ப எதவு. யாருக்கு எதவு? அந்த மாயாண்டி இறப்பனுடைய எதவு. இறப்பனுடைய மாயாண்டி வாலிப்புலையனுடைய அரமனையில் வந்து பிச்சை கேட்கிறான். பிச்சை என்று கேட்கும் போது பிச்சை உண்டு பிச்சை உண்டு பேரான புள்ள கொடிய பிச்சை உண்டு பிச்சை உண்டு பேரான புள்ள கொடிய பிச்சை உண்டா திருவோட்டுக்கு அமுது உண்டா? என்ன உண்டு? திருவோட்டுக்கு அமுது உண்டா? கொஞ்சம் போடலாம்ல, கொஞ்சம் பிச்சு போடலாம்ல. பிச்சு போடலாம்ல. ஒருவர் வரல. ஒருவர் கூட அங்க எட்டி பாக்க. தர்ம புண்ணியமான வீடுதான். ஆமா அங்க யாருமே கோட்டை விட்டு வர மாட்டாங்க. எச்சு கைட்டு காக்க வரட்ட மாட்டாங்க. ஏன்? எச்சு கை நல்லா தானே இருக்கு. அம்மா என்னைக்குமே ஒரு பண்டாரத்துக்கு பிச்சை போடுறது பெருசு இல்ல. போட்டா திருப்தியா போடணும். என்னன்னா இல்லன்றணும். சரி. ஆமா ஒரு இல்லன்றணும். ஆமா அப்படியே பட்னியா போயிருவான். ஆமா இப்ப போயிட்டு பெறவான்னு சொல்லக்கூடாது. ஐயோ ஆமா இறப்பனுடைய மாயாண்டி. இறப்பனோட மாயாண்டி சுடலே அலில்லை போலவே அலைந்து தீர்ந்து நாரணடி பாரத்தை காணாத பாவிக்கு அரணடி பாரத்தை காணாத பாவிக்கு அம்மா மாவுசகி பயர் பாகிரி கும்பி கோரிக்கி உடல் தொடுக்கி ஆசடக்கி தண்ணீர் தடுக்கி அடிக்கி அண்ணம் ஓடமா திருவடி வெகு நேரமா பிச்சை கேட்காம ஒருவர் கூட வரலையே. வெகு நேரமா லட்ச பண்ணுதான் சப்புதாமல வாசல்னு. மாயாண்டி எட்டி பார்க்கிற ஒரு சன்னல் எட்டி பார்க்காரு. சன்னல் எட்டி மாயாண்டி பார்த்திருக்காரு. இறப்பனோட யானை எட்டி பார்க்கும் போது நீ எட்டி பார்க்க கேட்கவா செய்யணும்? அவன் எட்டி பார்த்துட்டு வந்துட்டாரு. நம்ம எட்டி பார்த்த வச்சு அதுல வச்சு அடிச்சிருந்தோம். கீரமத்திட்டு இடிச்சிருப்பாள ஒண்ணு. இடிச்ச இடியில அது பிசுங்கி வெளியே போயிட்டு. கண்ணு. ஆமா ஆமா கண்ணு போயிட்டா. ஆமா அதான் உனக்கு இந்த 2 கண்ணும் பருங்கண்ணா இருக்கா. 2 பக்கமும் வச்சு இடிச்சா. ஒரு கண்ணை குத்தி ஒரு கண்ணை வெளியில எடுத்திருக்கா. இருட்டுக்குள்ள இடிச்சு இடி. அதுதான் பிசுங்கிட்டு. அட பாவி. ஆமா கீரை மத்துட்டா தயிர் மத்துட்டா. கீரை மத்தும் ஒண்ணுதான். தயிர் மத்து கொஞ்சம் பெருசா இருக்குமோ. ஆமா ஆமா இது பெரிய மத்து தான். அப்ப தயிர் மத்து தான். ஆமா அதெல்லாம் அப்படி திருக்கிடுவா. ஆமா தயிர் மத்துனா இது வசங்கட்டால இருக்க. என்னப்பா
அது முள்ளு முள்ளா இருக்குமா? அதான் அப்படி கண்ணு கலங்கிட்டு. உன் வீட்டுல மத்தி எப்படின்னு இருக்கு? அவன் வீட்லயா தயிர் கடைஞ்சனா அவங்க வீட்டுல பழக்கம் இல்ல. அவன் வீட்டுல தயிரே இருக்காது. பெற என்ன மாடு இருந்தா தானே இருக்கும். பெற அப்படி சொல்லணும்ல. நம்ம வீட்டுல மாடு இருக்குக்கா. பால் இருக்கு, மோர் இருக்கு, வெண்ணையும் இருக்கு, தயிரும் இருக்கு. தயிர் இருக்கு. அப்படியா? சரி சரி. ஆமா. இப்ப நீங்க வசதி படைச்சவங்க. ஆமா. உங்க வீட்டுல மாடு கண்டெல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் விலைக்குத்தான் வாங்குவோம். எப்ப பார்த்தாலும் அந்த செம்பு பானையில தயிர் வத்தாம இருக்குக்கா. நல்லா குடித்து சாப்பிடுவேன் அக்கா. ஆமா, அது எப்ப பாரு அந்த செம்பு இருக்கு பாரு. இந்த பித்தாளப்படி செம்புன்னு சொன்ன. ஆமா, அதுல பால் இருந்துகிட்டே இருக்குங்க. பித்தாளப்படி செம்பு இல்ல. என்னன்னா ஓ அண்ணா தாளக்காரன் சொல்றா. அப்படி சொல்லணும்ல. அத்தை கொண்டு வந்த சீதனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, உன் வீட்டுக்காரி கொண்டு அத்தை இல்ல. ஆமா, அத்தை வெங்கல பிடி. ஏன்னா அப்பதானே கொடுத்துருக்கான், அப்புறம் அவனுக்கு தெரியாம அப்படி இருக்கும். ஆமா, செம்புனா பெரிய செம்புல வெங்கல பிடி செம்பு இல்லப்பா. அத்தைக்கு அவ அப்பா கொடுத்ததா பாத்திருக்கான், கப்பல் அரசிக்கு. அத பாத்திருக்கான், அதனால சொல்லுதான். ஆமா, ஆண்டவன் ஈகன் மகரான இந்த இறப்பருடைய குடலை வாயாண்டி பிச்சை கேட்கிறான் அல்லவா? பிச்சை கேட்கிறான் அல்லவா? அடே சருக சேல தக தகன்னு மினுங்குது. தக 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 தகன்னு மினுங்குது. இவள் தானா புலையனுடைய மகள்? ஆமா, இதுவரைக்கும் தெரியாது. ஆமா, மாந்திரவாரி பெற்றெடுத்த மாவுகைக்கு இவள் தானா? ஆமா, காளிபுரையன் பெற்றெடுத்த கட்டி மகள் இவளோ? ஆமா. என்ன அழகு, என்ன அழகு புலையன் மகள். என்ன அழகோடு இருக்கிற புலைய மகள். அழகுடைய பெண்ணாளை. பெண்ணாளை இந்த இறப்பனுடைய எப்படி சிறை அழிப்பது? தாண்டி பண்டாரை எப்படி சிறை அழிப்பது? மாயாண்டி வருகிறான் பிச்சை கேட்டு. வாசலுக்கு பிச்சை கேட்டு எப்படி வருகிறான்? முன்வாசல் வரும் பொழுது பின்வாசல் பிச்சை என்பார். முன்வாசல் வரும் பொழுது பின்வாசல் பிச்சை என்பார். பின்வாசல் வரும் பொழுது முன்வாசல் பிச்சை என்பார். மின்ன அழைக்கான். ஆமா, பிச்சைக்கு வந்தவனே மின்னு மின்ன அழைக்காத போடா கோட்டை விட்டு. ஆமா, அண்ணன் கேட்ட பண்டாரமே அப்பாலும் ஓடி போடா. போடா. என் தகப்பன் வருவானாக இருதுண்டாக வெட்டிடுவான், கத்தியால் குத்துவான், காட்டு நரிக்கிறையாக ஊட்டிடுவான்டா. காட்டு நரிக்காக உருட்டிடுவாடா. கோட்டை விட்டு வெளியில ஓடிரு. அப்பா வந்துட்டான். ஆமா, உன்னை சன்ன பின்னமா ஆக்கிருவான். காட்டு நரிக்கு அப்படி இரையாக ஊட்டிடுவான். ஆமா ஆமா. புலையன் பெற்ற திருமகளே, அம்மா யாரென்று தெரியாம இப்படி பேசுதியே? யாருன்னு தெரியாம இப்படி விடுவிடுன்னு பேசுதியே? யாரென்று தெரியலையே தாத்தா. நீ யாருன்னு தெரியல தாத்தா. கோவத்தோடு பேசினால் இந்த கிழவன் கோட்டையை விட்டு போக மாட்டான். கோட்டையை விட்டு போகவே மாட்டான். நயந்து குலைந்து பேசணும். ஆமா, முதல்ல நயந்திரனும் ரெண்டு குலைஞ்சு பேசணும். கோட்டையை விட்டு விரட்டிடலாம். எடி மாவிசைக்கு பெண்ணே, மாவிசைக்கு பெண்ணே, பிச்சைக்கு நான் வரவும் இல்லையே, வரவும் வந்தேன் அம்மா, வந்தேன் அம்மா, கஞ்சி வாங்க வரலையடி, வரலையடி, வடவனாக வந்தேன் அம்மா, வந்தேன் அம்மா, தாரி கட்டும் மன்னவனை, மன்னவனை, தரக்குறைய பேசாரடி, பேசாரடி, மாலையிடும் மன்னவனை, மதிப்புகேடா பேசாதடி புலையன் மகளே, புலையன் மகளே, தாரி கட்டு மன்னவரை தரக்குறவாக பேசாரி, தலைக்குறவாக பேசாது தாத்தா. அம்மா, ஆக அந்த தாத்தாக்கு வயசாயிட்டும் பத்தியா நம்மள என்ன சொல்லி விடுறாரு பத்தியா? அவருக்கு வயசான காலத்துல எப்படி சப்பதுக்கு அழையார் பாத்தியா? செப்புறாரு செப்புறாரு. ஓ, முறை செப்புதாரு. ஆமா ஆமா. தாத்தா, நீங்க யாருன்னே முதல்ல எனக்கு தெரியல. ஆனா யாரு தெரியுமாடி அம்மா? மாமா மகன் அத்தை மகன் என்று முறை சொல்றீங்களே தாத்தா. நீங்க முறை சொல்றீங்களே தாத்தா. எனக்கு தெரியாம இவ்வளவு காலமா நீங்க எங்க இருந்தீங்க? அப்படி காலமாகடா காசியில இருந்த பெண்ணு. காசியில இருந்து இப்ப எதுக்காக அங்க வந்திருக்கீங்க? அம்மா, என் மாமகா
மாவுசைக்கு சமைந்தாள் என்றது கேள்விப்பட்டேன் தாயி. சரி ரிதுவானால் என்று கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு குமரி தீர்த்த ஆட வந்துட்டம்மா. உங்க முகரக்கட்டைக்கு ஆகாதா? வயசு எத்தனை? 99. எனக்கு வயசு எத்தனை? உனக்கு 16 வயசு. 90க்கும் 16க்கும் ஒத்துக்கிடுமா? அம்மா ஒத்துக்கிடுமே ஒத்துக்கிடுமே. அத்துக்கிட்டு போயிரும். அதெல்லாம் அத்துக்கிட்டு போனா சிக்கன்னு முடிஞ்சுக்கிடுவோம்மா. அது எப்படி முடிவேறு? இந்த தாத்தா முடிஞ்சுக்கிடுவோம் தாயி. ஏ தாத்தா வயசான காலத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க தாத்தா. சாகுதே சாக போறேன் சைஸ் கப்பல் கேட்காரு. ஆமா ஒரு ரவுண்டு போயிட்டு போயிடலாம். அடி புலையன் பெற்ற திருமகளே, புலையன் பெற்ற திருமகளே, மாமன் பூலையன் எப்போ வருவா எப்போ வருவா, மகளை கை பிடித்து தருவா ஆமா ஆமா அப்போ அப்போ இப்போ இப்போ அத்தை பூரைக்கு எப்போ ஆடி பலகாரம் தரும் புலையன் மகளே, புலைய மகளே, அந்த தாத்தா ராத்தா என்று தாறுமாறாக வீசுகிறாள். தாறுமாறாக பேசினாள். தாத்தா தாத்தா உனக்கு வயசாகி போச்சு. உங்களுக்கும் ஆகி போச்சு. ஆமா வயசு. ஆமா இந்த நேரத்துல வந்து ஏன்டா அப்படி பேசலாமா தாத்தா? அப்படிலாம் பேசலாமா தாத்தா? தடியது நரைச்சு போச்சு தாத்தா, தைரியம் கட்டு போச்சு தாத்தா, தைரியம் கட்டு போச்சு தாத்தா. கல்யாணம் கல்யாணம் எதுக்குதான்? சுடுகாடு பூங்காலம் சுந்தர பெண் என்னத்திற்கு? அந்த சுந்தர பெண் என்னதுக்கு தாத்தா? தாத்தா என் பேத்தி பொண்ணு உங்களுக்கு நமக்கும் ஒத்து வராது தாத்தா. அதெல்லாம் ஒத்துக்கிடும் பெண்ணு இல்ல. வயசாகி போச்சு இல்லையா? உங்களுக்கு ஆகி போச்சு இல்ல? வயசாயிட்டு தாத்தா. தாத்தா இறப்பனுடைய மாயாண்டி என்றறியாரபடி மாவுசைக்கு மாவுசைக்கு பெண்ணாள் அம்மாவும் அப்பாவும் சம்மதித்து உமக்கே கட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு திருப்பூட்டி கொடுத்தாங்கன்னு வையுங்க. ஒன்னு உமா வச்சு நான் என்ன செய்ய? உங்களை வச்சு நான் என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய? ஆமா ஏ பேத்தி பொண்ணு, ஏ பேத்தி பொண்ணு, நல்ல ஒரு சந்தைக்கு போ, ஒரு ஓலப்பாய வாங்கு தாத்தா. ஓலப்பாயில வச்சு நல்லா சுத்தி மடக்கு. மடக்கி நீ படுத்திருப்பதாமா பெட்ரூம். ஆமா அந்த பெட்ரூம் மேல ஒரு பரணு ஒண்ணு கெட்டு தூக்கி தாத்தா அங்க வச்சிரு. அதுல வச்சிட்டு உனக்கு எப்ப எப்ப ஆசை வருமோ வரும் வரும். ஆமா அடிக்கடி வரும். தாத்தாவை தொட்டு தொட்டு பாத்துக்கம்மா. ஓலப்பாய பிச்சு பிச்சு தின்றுக்கம்மா. வைத்தியார புள்ள, வைத்தியார புள்ள உன் பக்கத்திலே இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்தில 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 இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே இருப்பேன், உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்தில சிரிப்பேன், நான் விழுந்து குப்பர வழுப்பேன். விழுந்து குப்பர படுப்பேன். தாத்தா கொடை வண்டி அடிச்சுலாடப்பாரு. யாருக்கனே தாத்தாக்கு மேலும் இல்ல கீழும் இல்ல தேஞ்சு போய் இருக்கு. சரியா போச்சு. உள்ளதும் தேய போகுது. அடார பார்த்தேன். ஆமா ஏ தாத்தா என் பேத்தி பொண்ணு கேளியும் கிண்டலுமாக இருப்பனுடைய வாயாண்டிடம் பேசுகிற போது பேசுகிற போது தாத்தா தாத்தா என்று தாறுமாறாக பேசாத பெண்ணை. பேசாத பெண்ணு கிழவன் கிழவன் என்று கேவலமாக பேசாரு. கேவலமாக பேசாத பேத்தி. ஆமா உங்ககிட்ட பேசி பேசி நாக்கெல்லாம் உணர்ந்து போச்சு. நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. தாகத்திற்கு ஜலம் இருந்தால் கொடு. கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி இருந்தா தாப்பா பெண்ணு. தருகிறேன் தாத்தா. தருகிறேன் தாத்தா. வேற ஒரு தண்ணீரும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் தாய். உன் தகப்பனான மாந்திரவாரி விற்ற காளை விரும்ப எனக்கு காராவின் பால் கறந்து காராவின் பால் கறந்து கறந்துமே சீனி போட்டு 7 அறைகளை கொட்டி வைத்திருக்கிறாயப்பா
பால் அந்த கண்ணாடி பீரலுக்குள்ள பூட்டி வச்சிருக்க பால் அதை தருவையாரல் வண்டாரம் மறந்துவேன் பசி தீர்வேன் பார் கோட்டை விட்டு போயிடுவேன் உன் கோட்டை விட்டு போயிடுவேன் ஆஹா நம் தகப்பனுக்கு ஏழரையில் ஊட்டி வைத்திருக்க பால் வண்டாரத்திற்கு எப்படி இருந்தது அந்த பால் எப்படி பார்த்தா மந்திரகுந்தரம் படிச்சிருப்பானோ தந்திரகுந்தரம் படிச்சிருப்பானோ மைகி வச்சிருப்பானோ கீ வச்சிருப்பானோ மைகி ஆமா ஞானக்கண்ணு இவனுக்கு பூனக்கண்ணு அந்த மாயாண்டிக்கு பூனக்கண்ணு நம்ம அப்பனுக்கு ஞானக்கண்ணு ஆமா சரி இந்த மாயாண்டி சனியம் பாட ஒளிஞ்சு போட்டு சரி பாலை குடிச்சிட்டு போட்டோம் பால் எடுத்துக்கொண்டு வண்டாரை இறப்பனுடைய கையிலே கொடுத்தாள் இறப்பனுடைய கையிலே கொடுத்தாள் ஏ மாவிகைக்கு பாலை அருந்த வேணும் வண்டாரம் தீர வேணுமானால் தீர வேணுமானால் பாலுக்கு பழுதொன்றும் செய்யவில்லை என்று பாலிலே தாரை வார்த்தாத்தா இருந்துவேன் சத்தியம் பண்ணினார் தாண்டியாரு ஏ கிழட்டு பண்டாரம் கிழட்டு சனியன பிச்சைக்கு வந்தான போனேன் கோட்டை விட்டு போன கோட்டை விட்டு ஏய் புலையன் மகளே புலைய மகளே என் யார் என்று நினைத்து பேசுகிறாய் யார் என்று எண்ணி பேசினாயே பிச்சைக்கு வந்தவன் என்று பிசகாக பேசுகிறாயடி நீ பேசினாயடி நான் பிச்சைக்கு வரவில்லை எதற்காக வந்தேன் தெரியுமா எதற்காக உன் கோட்டை நாடி வந்தேன் தெரியுமா இன்னும் 8 நாளுக்குள்ளேயே எதிர்பார்க்கிறாளே மாந்திரவாதி புலைகளை எதிர்பார்க்கிறாளே இறப்பனுடையான் வந்த நாள் முதலாகவே அந்த புலையன் மகள் மாவுஷைக்கு அந்த அப்பனையும் எதிர்பார்க்க சுடலை ஆமா ஆகா அப்பனை கண்ணுடன் தலைவீரி கோலமாக நின்று கொண்டு அப்பா அப்பா இந்த கப்பா மாந்திரவாதி மாந்திரவாதி சற்று நேரத்திற்கு முன்னால் யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அப்பா நமது கோட்டைக்கு வந்தான் அப்பா பிச்சை என்று கேட்டான் பிச்சை போட என்னை பெண்டிருக்க என்னை அழைத்தான் பெண்டிருக்க என்னை அழைத்தான் தகப்பா ஆண்டி அவன் சொல்லு அங்கமெல்லாம் தகப்பா பண்டாரம் சொன்ன சொல்லு பத்தி பிடிக்கப்பா பால் அடுப்பு தீ போல பிச்சைக்காரன் வருவதாவது பிச்சை என்று கேட்பதாவது பிச்சை போட போவதாவது என்னடி வளர தெரியாம வளர தெரியாமல் வருகிறாய் யாரடி அது மகளே மாந்திரவாரி காளி பெரும்புலையானவன் பெரும்புலையானவன் சரி பார்ப்பு என்று திருவிடக்கை வருத்தினான் செல்லக்காளி மாந்திரவாரி வெத்திலையை மை தடவினான் வெத்திலையை மை தடவி விளக்கொளிவிலை பார்க்கிறான் அப்படியே விளக்கு ஒளிவிலை பார்க்கிறான் விளக்கொளி பார்க்கிற ஒரு என்ன கண்டா மாந்திரவாரி என்ன காண்கிறான் மாந்திரவாரி பார்க்கும் ஒரு மாயாண்டி பீடம் கண்டான் காகமாக பறக்க கண்டான் கண்ண வந்து
தனியம் பிடிச்சாச்சு. இறப்பனுடைய வந்துட்டான் இறப்பனுடைய. ஆமா மண் வீட இருக்க கண்டம் ஆந்திரவாரி காளி புலையன் மண்பீட ஆடக்கண்டா அசையக்கண்டா ஆடக்கண்டா அசைய கண்டா. ஆஹா ஆஹா பிச்சைக்கு வந்தவனா தெரியலையே. பழைய இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கான். என் அருமை மகளே அருமை மகளே ஆண்டியாக தெரியலையே. இன்னும் 8 நாளுக்குள்ள 8 நாளுக்குள்ள கைப்பிடியா பிடிச்சு தாரமுங்க. கையில வச்சு விளையாடுடி. ஆமா பிடிச்சு தாரேன். பிடிச்சு தாரேன். அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருமை மகளே. ஆமா என் அருமையான என் மகளே மகளே என பாச்சு அருமை மகளான மாவுசைக்கு அந்த உலையன் மகளிடத்தில் என்ன ஒருவேளை வந்தால் வந்து விடக்கூடாது என்று மகளுக்கு இருப்பதற்கும் படுப்பதற்கும் 7 அறை கட்டினான். 7 அறைக்கும் கிடரையிலே மகளை வைத்தான். காற்றடிக்கும் என்று கண்ணாடியா சன்னலிட்டான். வேல் அடிக்கும் என்று வெற்றி வேறா சன்னலிட்டான். இப்போது வழியில்லை எருமனுடைய பாறை இல்லை. புலையன் மகளோ 7 நாளாக முடித்திருக்கிறார். 8வது நாள் தூங்குறார். மாந்திரவாரி காவல் வைத்திருக்கிறார். என்ன கீழே கோட்ட வாசலை கிழுவை கருப்பன் மேல கோட்ட வாசல் அந்தரை இசக்கி தெற்கு கோட்ட வாசல சடாமணி வடக்கு கோட்ட வாசல வடபத்திரகாளி. இப்போக வழி கிடையாது. எறும்புனுடைய பாறை கிடையாது. எறும்பு நுழையதுக்கு பாதை என்பது கிடையாது. அப்படியே மாயாண்டி வெள்ள குதிரைகளை 8வது நாள் ஜல் ஜல்னு வாரான். 8வது நாள் ஜல் ஜல் வருகிறார். இறப்பனுடைய வாரான். வருகிறாள். 7 நாளாக முழித்திருந்த புலையன் மகள் 8வது நாள் அசந்து தூங்கினாள். அப்பன் வடக்கு கோட்ட வாசலோட ஏறிட்டு பார்க்க தாய் பத்ரகாளி நிக்கிறா. அம்மா புலையனை பார்க்க வேணும். போய் சம்சாரம் பேசணும். வழிவிடுப்பா. கொஞ்சம் வழிவிடுதாயே. யாரிடமா சிறு பயலே சின்னஞ்சிறு பயலே மகன் என்று அவளுக்கு தெரியும். வட பத்ரகாளிக்கு தெரியும். நம்மை நம்பிதானே காவல் வைத்திருக்கிறான். அவன் மகளை சிறுகளிக்கிற அவள் விடலாமா? நம்ம பிள்ளைய உடுத்துறது அவன் புடவை, தேய்க்கிறது அவன் எண்ணெய், சாப்பிடுறது அவன் அன்னம். அவன் மகளை சிறுகளிக்க விடக்கூடாது. விடவே கூடாது. கோட்டுக்குள்ள வாராய மாயாண்டி. எப்படி வாரா? யாருடா நீ? வெளியில போடா. அம்மா நான் தாய் என்று பார்க்க மாட்டேன். உன்னை நான் பிள்ளை என்று பார்க்க மாட்டேன். போடா என் கோட்டை விட்டு. போடா. அன்று போய் நாளை வாடா. கோட்டு சபரத்தோட பெற்றதா எனக்கு பெரிதில்லை. அடித்தான் செவிட்டோட எட்டி மிதித்தான் காலால். எட்ட போய் விழுந்தால் வடபத்திரகாளி. சாபம் கொடுக்கிறாள். எப்படி கொடுக்கிறாள்? மாந்திரவாதி என்னையும் காவல் வைத்து என் மகனையும் இங்கு நீ வரவழைத்ததினால் இந்த இறப்பனுடைய வந்த காரணத்தினால் மாகாளி அடைபடவன் மலங்காவ இன்றோடு அழிந்துதடா. என் தாயானவள் அடிபட என் தலைமகன் கையால தலைமகன் இன்னையோடு செத்தா. கோட்டைக்குள் வருகிறாய் இந்த இறப்பனோட மாயாண்டி. சுடலையே சித்தரும்பு வடிவாங்க
கண்டான். பழைய மகளை கண்டான். தொங்குறாள் விலையன் மகள். தொங்குறாள் ஆகா அழகா தொங்குற ஓரி மாயாண்டி உடலை அப்படி இலுமிச்சம் கனியா வடிவம் கொண்டான். 7 நாளா முழிச்சு இருந்தா 8வது நாள் தூங்கிட்டான். விதி விதி யார விட்டுச்சு? கோட்டையில் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? போட்ட புள்ளி மாறுமா? விதின்னு ஒண்ணு வரும்போது வெல்ல முடியாது இல்லையா? வெல்லவே முடியாது அல்லவா? ஆமா 7 நாளாக முடித்திருந்தவர் 8வது நாள் தூங்குற போது தூக்கத்தில் சிறடித்தால் தோஷம் இல்லையா? தோஷம் அல்லவா? நித்திரையில் கற்பழித்தால் நிம்மதி இருக்காது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிம்மதி இருக்காது. ஒரு கெவிலியாக அடிவன் நச்சு நச்சுன்னு அடிச்சான். நச்சுன்னு அடிச்சாங்க. கெவிலி கண்முழிக்கவில்லை. கண்முழிக்கவே இல்லை. இருவச்சம் அடிவோல் வடிவம் கொண்டு மாவுசைக்கு மேல் விழுந்தான் மாயாண்டி. அப்படியே மேல் விழுந்தான் மாயாண்டி. திடுக்கிட்டு கண்முழித்தாள். திடுக்கிட்டு கண்முழித்தாள். அழகான இந்த கனி ஏது? இந்த சதி சாமத்துல அப்படி 2 கண்களிலும் ஒத்தினாள். 2 கண்களிலும் ஒத்தினாள். தாவி குறிச்சான் இறப்பனுடைய மாயாண்டு. 21 வயசு என்ற இளம் பிள்ளை போல் வடிவம் கொண்டான். வடிவெடுத்தான். வடக்கே இதழை வைத்திருந்த மாவுசைக்கு தூக்கி தெற்கே இதழை வைத்தான். வடக்கே கால் நெட்டினான். என் அப்பனான இந்த ஈகன் மகனான இறப்பனுடைய மாயாண்டி. சுடலை அவன் அன்போடு நம்மோடு இறப்பருடைய மாயாண்டி. அந்த மாவிசைக்கு சிறடித்து விட்ட மாயாண்டி சுடலை மறுபடியும் எலுமிச்சம் கடியாக வடிவம் கொண்டு வந்த மாயாண்டி சித்தரும்பு வடிவம் கொண்டு வடிவெடுத்து கோட்டை விட்டு வெளியே வருகின்றான். கோட்டை விட்டு வெளியே வருகிறான். உலையா யாருக்கடா வெட்டி?